ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. இப்பவும் கமல் சொல்லுவார் பேட்டியிலலாம் பத்திரிகையில் இந்த கழுத்தில் கையை வச்சு அப்பா காலில் பிடிச்சி தள்ளினார். அவர் ஆசீர்வாதம் வாங்கிக்கடா முதல்ல அப்படின்னு. தமிழில் கொஞ்சம் அவனுக்கு அந்த அக்சென்ட் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. ஓ அப்போ ஆமாம், கொஞ்சம் பிராமினிக் அசென்ட் இருந்தது. அது பிராமினிக் அசென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பேசுவான். அதெல்லாம் மாற்றினார் அப்பா, மாற்றினார். அதான் இப்போவும் சொல்லுவான், எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது எங்கள் சண்முகன் ஆட்சி தான் சொல்லுவோம். வெளியூர்லாம் போகிறோம் பாருங்களேன், நாங்கள் எல்லாம் ஒன்றா தங்குவோம் ஒரே ரூமில். இப்போ திடீர்னு எழுதி நின்று அந்த கட்டில் ஏறி நின்றுப்பான். நின்றுட்டு ஒரு மாதிரி ஒன்று இங்கிலீஷ் ஆக்டர் மாதிரி பேசுவான். இந்த அரட்டையெல்லாம் திடீர்னு அப்பா வந்து பார்ப்பார். பார்த்துட்டு ஈவினிங் ட்ராமா இருக்குது, அவனை வச்சுடா அரட்டை அடிச்சிட்ருக்கீங்க மத்தியானம், அவனை தூங்க சொல்கிறா, தூங்கி வச்சா தான் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும் ட்ராமாவுக்கு, எல்லோரும் படுத்து தூங்க சொல்ல அவனை அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு போவார். நாங்கள்லாம் அப்புறம் இது பண்ணுவோம். இப்படிலாம் ரொம்ப மிங்கிளாக எங்களோட இருந்தது. அவன் இண்டியன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது கூட ஒரு மாதிரி அந்த படிக்கட்டுலேருந்து ஓடி வரும்போது 4வது மாடியில் கிளாஸு ஓடி வரும்போது அந்த கால் தடிக்க விழுந்தான் பாருங்க, கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. நேராக அவன் இங்கே தான் வந்தாங்க, உங்கள் வீட்டுக்கு தான் வந்தார். அவங்க வீட்டுக்கே போகல. நான் அப்பா உடனே ஹாஸ்பிட்டல் கேர் கொடுத்து எல்லாம் பண்ணி இது பண்ணி கட்டு போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போகாமல் இங்கேயே வந்து படுத்திருந்தோம். ஒரு ராகம் நெஞ்சுக்குள்ளே மெல்ல மெல்ல கேட்கும், இது அப்புறம் அப்படியே வந்து வேற ஏவிஎம் படத்துல நல்லவனுக்கு நல்லவன்ல இது யூஸ் பண்ணிட்டானே, உன்னைத்தானே. அப்போ ஜெயசுதாஸ் குறுக்க வந்தாரு. இந்த மின்வினிக்கு கண்ணில் என்ன மின்னல் வந்தது, அடி கண்ணே அழகு பெண்ணே காதல் ராஜாங்க பறவை, இந்த மின்மினிக்கு கண்ணில் என்ன மின்னல் வந்து, அந்த பாட்டை நான் தான் பாடினேன். ஜானகி அம்மாக்கு என் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே, தெற்கு தச ஆண்ட மன்னரினந்தான், முக்குலத்தை சேர்ந்த தேவர் மகன்தான். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு முத்துராமலிங்க தேவரை பற்றி நாம் அந்த புகழ் பாடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினச்சேன். நல்ல வரிகளாக இருக்கே அப்படின்ட்டு. எங்கே போனாலும் கச்சேரியில் இதை பாடுங்கம்பாங்க. அவர் ரூமுக்குள்ளே போகிறோம் பாருங்க, நான் உள்ளே வந்தோடனே என் கையை பிடிச்சி, அவர் எழுந்து வந்து சீட்டில் இருந்து என் கையை பிடிச்சி கொண்டாந்து எங்கள் சேரில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி போய் அவர் சேரில் உட்கார்றாரு. என் ஒய்ஃப் அப்படியே அசந்து போயிட்டார். இவரா ஜனாதிபதின்னு கட்டக்கிட்டு ரத்தம் போட்டாங்க. ஜனாதிபதி மாதிரியே இல்லையேன்னா. திடீர்னு ஒரு நாள் காலங்காத்தால 4 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எல்லாம் முடிச்சு சலிப்போடு போய் ஃபோன் எடுத்தேன். ஃபோன் அடிக்குது. உடனே கலைவாணனா, ஆமாம் நான் தான் ராமச்சந்திரன் பேசுகிறேன்னாரு. முதல்ல பாருங்கள், நான் வந்து எந்த ராமச்சந்திரன் அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு தெரியல யாருன்னு. உடனே கொஞ்சம் டைம் கேப்பில் அவரே முந்திட்டார். தெரியலையா, எம்ஜிஆர் பேசுகிறேன்னு. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. 4 மணிக்கான காலையில் 4 மணிக்கு பேசுகிறாரு, என்னையாது பாரத ஸ்டேட் பேங்க்கில் நான் வேலை பார்க்குறேன். அடாடாடாடானாரு. எக்காரணத்தை கொண்டு அந்த வேலையை விடக்கூடாது. உங்கள் கலை வாழ்க்கையை அந்த வேலையில் இருந்துக்கிட்டே செய்தால் போகிறோம், நீங்கள் மேலே வருவீங்க. வேலையை விடக்கூடாது. வேறு ஏதாவது வேலையை விடுற மாதிரி சந்தர்ப்பம் வந்தால் என்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன். ஸ்ரீதர் வந்து ரொம்ப காலம் கழிச்சு அப்போ எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு. என்னை வந்து கலைன்னு தான் கூப்பிடுவார். எங்களோட ரொம்ப அட்டேஸ்டாக இருந்து எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம் போது காரெல்லாம் கொடுத்து உதவினார். அம்பாசிடர் கார் 2 காரையும் கொடுத்துட்டார், டிரைவரோட யூஸ் பண்ணிங்க. 60 வயசுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து, ஏன்னா செயின் ஸ்மோக்கர், ஒரு சிகரெட்லேருந்து இன்னொரு சிகரெட்டை பற்ற வைக்கிற அளவுக்கு செயின் ஸ்மோக்கர். அவர் கூட பாருங்கள், ராஜாட்ட சொல்லி அப்பாவுடைய மகன்கிறதுனால என்னை இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு ஒரு படத்தில் பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஆனால் அன்னைக்கு ராஜா தடுத்தார். ஒரே நாள் நான் நிலாவில் பார்த்ததுங்கிற பாட்டை நான் தான் பாடினேன். அப்பா பேரில் ஒரு தியேட்டர் திறந்தார் கலைஞர். அந்த தியேட்டரில் நாடகம் கலை நிகழ்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. அது இப்போ பாலடைஞ்சு ஒரு நரகம் மாதிரி இருக்குது. அதை ரெனோவேட் பண்ணணும்னு நான் வந்து லெட்டர் கொடுத்துருக்குறேன். பண்ணிடலான்னு சொல்லி 84 லட்சம் ரூபா சேங்ஷன் பண்ணிட்டாரு. அந்த நேரத்தில் ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி மாறிச்சு. ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்க. கலைஞர் தொட்டதை அவங்க தொட மாட்டாங்க, அவங்க தனியாக செய்வாங்களே தவிர இது ஏற்கனவே கமிட் பண்ணது வேணாம். அதனால் கமல் மூலம் எப்படியாவது அவர் வாழ்ந்த பகுதியில் அவருக்கு ஒரு திருவுருவச் சிலையும் அந்த தேவநேய பாவாணர் நூலக வளாகத்தில் இருக்கிற தியேட்டர் ரினோவேட் பண்ணி அப்பா பேர்லேயே அது வழங்கணும். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாடக உலகின் பிதா மகன்களில் ஒருவரான டி.கே. சண்முகம் அவர்களின் மகனும் பிரபல இசைக்கலைஞரும் இலக்கியவாதியுமான திரு டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களை இன்று நாம் சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். கமல் சாருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தவர் உங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது ஏவிஎம் செட்டியார் அப்படி சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். கமலஹாசன் வந்து களத்தூர் கொண்டமால் ஆக்ட் பண்ணாரு.
ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு சில படங்கள்லையும் நடித்தார். பார்த்தால் பசி அப்படின்னு நடிச்சுட்டு வந்தார். அப்போ அப்பா வந்து பெரியவங்களுக்கெல்லாம் நாடகம் போட்டாச்சு, நீ குழந்தைகள் மட்டுமே நடிக்கிற மாதிரி ஒரு நாடகம் போடுவோமே, குழந்தைகளுக்காக ஒரு நாடகம் போடுவோம், இது யாருமே செய்யலை. குழந்தைகள் பார்க்குற மாதிரி சப்ஜெக்ட், அவங்க தான் ஹீரோ வில்லன்லாம் அதுலேயே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இது பண்ணா என்னன்னு சொன்னோன்னா, திருச்சியிலேருந்து பாரதன் ஒரு எழுத்தாளர், அவர் வந்து தினத்தந்தியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இதாக இருந்தார், உள்ள துணை ஆசிரியர். அவர்கிட்ட ஒரு கதை இருந்தது, அப்பாவின் ஆசைன்னு ஒரு கதை இருந்தது. குழந்தைங்களை பற்றி ஒரு நல்ல ஒரு கதை, சிறுவர் கதை. அவர் உடனே அவரை பற்றி கேள்விப்பட்டு அந்த கதையை கொண்டாங்கன்னார். கொண்டு வந்தோன்னே அப்பா படித்தோன்னே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. உடனே அவர்கிட்ட சொல்லி தன்னுடைய வீட்டிலேயே, எங்கள் வீட்லேயே மாடியில் அவரை தங்க வச்சு, திருச்சியிலேருந்து வந்து போகணும், இல்லைன்னா அவர் இங்கேயே எழுதி கொடுத்துருங்க, ட்ராமாவாக எழுதிடுங்க, நாடகமாக எழுதிடுங்கன்னார். நாடகமாக எழுதினா தான் நல்லாயிருக்கும், நாடக எழுத்தாளர்னு உங்களுக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், கதையாசிரியரோட நாடக எழுத்தாளருக்கு மதிப்பு அதிகம் அப்படின்னாரு. அவர் எழுதி கொடுத்துட்டார். இப்போ அதை யாரை நடிக்க வைக்கிறதுன்னு பார்க்கும்போது ஒரு 4-5 பசங்க வேணும் அதுக்கு. அதில் மெயின் கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஓரளவு சொல்லி கொடுத்தா புரிஞ்சிக்கிற மாதிரி பையனா வேணுமேன்னு பார்க்கும்போது கமலஹாசன் பற்றி வந்தது, பேச்சு வந்தபோது. அப்போ அவர் ஏவிஎம் செட்டியார்கிட்ட கேட்டபோது அவர் சொன்னார், அவர்கிட்ட கேட்டார், அந்த பையனை நீங்கள் அனுப்ப முடியுமா அப்படின்னு. பிஸியாக இருக்கானான்னு. இல்லை எல்லாம் நடித்து முடிச்சுட்டான், ஒரு மாதிரி உங்கள்கிட்ட வந்து இன்னும் பண்பட்டுடுவான், இன்னும் நல்ல பிக்கப் ஆகிடுவான், நல்லா சொல்லிக் கொடுப்பீங்க இல்லையா, அதனால் தாராளமாக உங்கள் கேரக்டருக்கு சூட் ஆகும், நான் அனுப்புகிறேன்னு சொன்னோன்னே அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க அப்பா கூப்பிட்டு வந்தார், பரமக்குடி சீனிவாசையங்கார். அவர் வந்து கதர் ஷர்ட்டை தான் போடுவார், காவி கலரில் தான் போடுவார். அந்த மாதிரி ஒரு பாணி, அவர் காங்கிரஸ்காரர், தேசபக்தி உள்ளவர். அவரை கூப்பிட்டு வர்றாரு. சின்ன பையனாக வரான். அது அப்பாவோட நாடக அலுவலகம் பின்னாடி இருக்குது, எங்கள் வீட்டிலே பின்னாடி. அவனை பார்த்தவொடனே அப்பாவுக்கு பிடிச்சி போச்சு, ரொம்ப ஒரு இன்னசென்ட் ஃபேஸு கமல். அப்போ கேட்குறாரு, நீங்கள் எதாவது பேசுவியா ராஜா, ஏதாவது தமிழ் பேச்சை தான் பேசுவேன்னு. பேசுவேன்னா என்ன பேசுவேன், கட்டபொம்மன் படத்தில் ஒரு வசனம் பேசுகிறேன், வீரபாண்டி கட்டபொம்மன், இந்த மஞ்சள் அரைத்து கொடுத்தாயெல்லாம் வருமே, ஜாக்சன் துறைக்கிட்ட பேசணும், அது அப்படியே பேசணும் மனப்பாடம். அப்போ அசந்துட்டார். பரவாயில்ல, உனக்கு இவ்வளோ அக்கறை இருக்கே, உனக்கு இவ்வளோ அக்கறை இருக்கிறதுனால சரின்னு சொல்லி அப்பாவோட நாடக இதுலேருந்து 2 வசனம் சொன்னோன்னு அருமையாக பேசுவாங்க. உடனே நீ தான் அதுக்கு நாடகத்துக்கு ஹீரோன்னு, உன்னை சுற்றி தான் 4 பசங்க வருவாங்க, அவளை நான் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மாதிரி கதை. இது அப்புறம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணார். நீ ஹீரோன்னு சொன்னோன்னே சீனிவாசேகர் என்ன பண்ணார், அவனுடைய கழுத்தில் இங்கே பிடிச்சி, இப்போவும் கமல் சொல்லுவார் பேட்டியிலலாம் பத்திரிகையில், இந்த கழுத்தில் கையை வச்சு அப்பா காலில் பிடிச்சி தள்ளினார். அவர் ஆசீர்வாதம் வாங்கிக்கடா முதல்ல அப்படின்னு. ஆசீர்வாதம் வாங்கினான். அதெல்லாம் இருக்கும் வெளியில். அது நல்லா ஒரு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி செய் போதும், வேறு ஒன்றும் வேணாம். தமிழ் எப்படின்னா, தமிழில் கொஞ்சம் அவனுக்கு அந்த அக்சென்ட் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. ஆமாம், கொஞ்சம் பிராமினிக் அசென்ட் இருந்தது. அது பிராமினிக் அசென்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் பேசுவான். அதெல்லாம் மாற்றினார் அப்பா, மாற்றினார். அதான் இப்போவும் சொல்லுவான், எனக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது எங்கள் சண்முகன் ஆட்சி தான் சொல்லி. இன்றைக்கும் வெளியில் சொல்லிட்டு எந்த பத்திரிகை எந்த ஊருக்கு நாட்டுக்கு போனாலும் அப்பா தான் தமிழ் சொல்லி கொடுத்தாரு. அந்த தமிழை பெர்ஃபெக்ட் பண்ணிட்டார். அப்பா வர வரைக்கும் விட மாட்டார். அதுக்கப்புறம் அவனை வந்து இந்த நாடகத்தை நடித்தோடனே பெரிய பேர் ஆயிடுச்சு. 100 ட்ராமா விறுவிறுன்னு போயிடுச்சு. 100வது நாடகத்துக்கு அண்ணாதுரை தலைமை தாங்கினார், சிஎன் அண்ணாதுரை. அப்புறம் அப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து அப்போ சிஎம் இல்லை, அவரும் தலைமை தாங்கியிருக்கார். அப்போ இந்த கமலை பற்றி சொல்லும்போது ரொம்ப பிரமாதமாக வருவாங்க. இவ்வளவு அக்கறை உள்ள நடிகனை பார்த்ததே இல்லை. இந்த அக்கறை உள்ள நடிகன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அதுக்கு ஒரு காட்சி இருக்குது. அதாவது அந்த கதையில் வந்து அவங்க அம்மா படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து தேடிக்கிட்டு இருக்கு போலீஸ். இந்த சூழ்நிலையில் அவங்க அம்மா வந்து லாஸ்ட் டேஸ் இப்போ கூட இருக்கான். இப்போ குமாரனை வந்து எப்போ ஒரு பாட்டு பாடுவையே, நான் சொல்லி கொடுத்த பாட்டு பாடுறா, நான் கேட்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அதில் ஒரு பாட்டு வரும், உழைத்து பிழைக்க வேண்டும், நீ உழைத்து பிழைக்க வேண்டும்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த பாட்டை வந்து என்னுடைய 3வது தம்பி, எனக்கு அடுத்தது ஒரு தம்பி, அவன் பேர் டிகேஎஸ் புகழேந்தின்னு பேர், இப்போ ட்ராமா ட்ரூப் அவர் தான் நடத்துகிறார், டிகேஎஸ் நாடக சபையை. அவர் வந்து அடுத்த தம்பி, அவருக்கும் கமல் ரொம்ப க்ளோஸு. 3வது ஒரு தம்பி வந்து அருண்மொழின்னு பேர், அவன் தான் ஆக்சுவலாக அவன் வயசு, அவன் கூட படித்தது அவன் தான். சித்தப்பாவுடைய ஒரு பையன் மணிவண்ணன் இருந்தான், இறந்து போயிட்டான். அவனும் இந்த அருண்மொழியும் தான் அவனுடைய கிளாஸ்மேட்ஸு. இந்து ஸ்கூலில் தான் அவன் படித்தான். இவன் இந்த ட்ராமா ட்ரூப்பில் சேர்ந்ததுலேருந்து வீட்டுக்கே போகிறது இல்லைங்க, எங்கள் வீட்லேயே தான் பெரும்பகுதி நேரம் இருப்பான். அதனால் எங்களோடையே பேசி வளர்ந்தனால நாங்கள்லாம் ஒரே ஒரு செட்டாக இருந்து நாங்கள் அப்படியே வளர்ந்துட்டோம். எங்களோடையே அப்புறம் அவன் ட்ராமா ஊருக்கு கூப்பிட்றாங்கன்னா நாங்களும் போவோம், வெக்கேஷன்லாம் வரோம், கூப்பிட்டு போகிறப்போ அப்படிலாம் போயிருக்கோம்.
அப்போ போகிற இடத்துல எல்லாம் அவனுக்கு நல்ல பேர். அப்போ அப்பா என்ன சொல்லுவாருன்னா, டேய் அவங்க கூட விளையாடும் போது கேர்ஃபுல்லாக விளையாடுங்க, உங்களுக்கு அடிபட்டால் கூட இப்போ நான் கவலைப்பட மாட்டேன், அவனுக்கு அடிபடக்கூடாது, ஏன்னா அவன் நாடகத்துக்கு ஹீரோட. அதனால் நாங்கள் அவனை சேர்த்துக்கிறதே இல்லை விளையாட்டில், எங்கேயும் அடிபட்டான்னா விட ஏடே நானும் விளையாடுறேன்டான்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருப்பான். ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள், அந்த அக்கறைக்கு ஒரு சீன் சொன்னேன் இல்லையா, அந்த அம்மா படுத்திருக்கும்போது அந்த உழைத்து பிழைக்க வேண்டும்ங்கிற பாட்டை என் தம்பி பாடி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அது டேப்பில் போகும், அன்றைக்கெல்லாம் ஸ்பூல் டேப் இப்படி இருக்கும், அதில் போகுது உள்ளேருந்து இதாக ஒளிபரப்பாதி இவன் லிப் மூமெண்ட் தான் கொடுக்குறான். இப்போ பாருங்கள், திடீர்னு அந்த டேப் அருந்து போச்சு ட்ராமா. பட்டுன்னு பாதி பாட்டில் அப்படியே அப்செட் ஆகிடுச்சு சீனில். அப்போ உள்ளேருந்து பார்க்குறாரு, என்ன ஆச்சுன்னு வரும்போது உடனே என்ன பண்ணால் டக்குன்னு ஆர்கெஸ்ட்ரா பிட்டில் வாசிக்கிறாங்க இல்லையா 7 பேர். இன்னைக்குள்ள மியூசிக் மாதிரி இல்லை, அன்றைக்கி 7 பேர் ஆர்கெஸ்ட்ரா இந்த ட்ராமா ட்ரூப்பில் டிகேஎஸ் நாடகத்தில் சப்த ஸ்வரங்கள் மாதிரி. அதில் அந்த ஹார்மோனிஸ்ட்டுக்கிட்ட கண்ணை காட்டலாம், சுதி குடுங்கிற மாதிரி அப்படின்னு ஏதோ சொன்னான், சைக்கிள் வெளியே தெரியாது. அவர் சுதி கொடுத்துட்டாரு பாருங்க, பேலன்ஸ் சாங்க அவனே பாடிட்டாங்க டியூனோட. அப்பா அசந்து போயிட்டார். என்ன இன்டெலிஜென்சி, என்ன இது இவ்வளவு இதுவாக பிக்கப் பண்ணிட்டானேன்னு சொல்லி ரொம்ப நல்லா வருவான் இவன், அவ்வளோ அக்கறை இருக்குது இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோன்னா அவனை கட்டி பிடிச்சி எப்படா சமாளிச்சேன்னு. இந்த பாட்டு தான் மனப்பாடமாக தெரியலப்பா, நான் பாடிட்டேன்மா. உடனே அசந்து போயிட்டாரப்பா, அந்த டேப்பை இருந்ததை சமாளித்தான். இன்றைக்கும் அதை இப்போ கூட ரீசெண்டாக ஒரு வாரம் முன்னாடி பாம்பேயில் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. நான் அந்த அவனுக்கு மியூசிக் அவார்டு கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் சிங்கர்னு. நிறைய படங்களில் பாடிட்டனால சிங்கர் அவார்டு கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, எனக்கு இந்த சிங்கர் அவார்டு வரும்போது எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. பேசிக்காக எனக்கு அஸ்திவாரம் போட்ட இடம் இந்த ட்ராமா ட்ரூப் தான். இங்கே நான் இந்த மாதிரி டேப் இருந்து பண்ணோன்னா நான் பாடினதை அவர் அப்படி பாராட்டினார். அன்னையிலே எனக்கு பாடணுங்கிற ஆசை வந்துருச்சு. என்னன்னா இந்த பேலன்ஸ் சாங்க அழகாக பாடி விட்டான், எல்லாரும் கை கொட்டிட்டாங்க. எப்படி இந்த வயசில் சமாளித்தான் மேடையில். அந்த மாதிரி கமலுடைய அந்த அக்கறை சொல்கிறேன். அதே மாதிரி வெளியூர்லாம் போகிறோம் பாருங்களேன், நாங்கள் எல்லாம் ஒன்றா தொங்குவோம் ஒரே ரூமில். இப்போ திடீர்னு எழுதி நின்று அந்த கட்டில் நின்றுப்பான், நின்றுட்டு ஒரு மாதிரி ஒன்று இங்கிலீஷ் ஆக்டர் மாதிரி பேசுவான். அப்போ நிறைய ஆக்டர்ஸு இதில் இருந்தாங்க, ஹென்ரி ஃபோண்டா, இப்போ இவங்க நிறைய சார்ல்டன் ஹெஸ்டன், இவங்கள மாதிரியெல்லாம் நடிச்சு காட்டுவான் இங்கிலீஷ் டைலாக் பேசி. அதை சின்ன வயசில் எங்கே கேட்டான், எங்கே மனப்பாடம் பண்ணுறான் என்னன்னு எனக்கு தெரியாது. அவங்க நடிச்சு காட்டணுன்னா நாங்கள்லாம் ஆச்சரியப்பட்டு, என்னடா அது அமுக்குளம், இந்த அரட்டையெல்லாம் திடீர்னு அப்பா வந்து பார்ப்பார். பார்த்துட்டு ஈவினிங் ட்ராமா இருக்குது, அவனை வச்சுடா அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க மத்தியானம், அவனை தூங்க சொல்கிறா, தூங்கி வச்சா தான் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும் ட்ராமாவுக்கு, எல்லாரும் படுத்து தூங்க சொல்ல அவனை அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு போவார். நாங்கள்லாம் அப்புறம் இது பண்ணுவோம். இப்படிலாம் ரொம்ப மிங்கிளாக எங்களோட இருந்தது. அவன் இண்டிவிஜுவல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது கூட ஒரு மாதிரி அந்த படிக்கட்டுலேருந்து ஓடி வரும்போது 4வது மாடியில் கிளாஸு ஓடி வரும்போது அந்த கால் தடிக்க விழுந்தான் பாருங்க, கால் ஃப்ராக்சர் ஆகிப்போச்சு. சுருன்னு பெரண்ட்டான் அப்படியே, எல்லோரும் மிச்சிட்டானுங்க பசங்கள்லாம். அதுக்கப்புறம் அவன் நேராக இங்கே தான் வந்தாங்க, உங்கள் வீட்டுக்கு தான் வந்தார். அவங்க வீட்டுக்கே போகல. நான் அப்பா உடனே ஹாஸ்பிட்டல் கேர் கொடுத்து எல்லாம் பண்ணி இது பண்ணி கட்டு போட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போகாமல் இங்கேயே வந்து படுத்துருந்தான். இதுக்கு அவங்க வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவனை ஒப்படைச்சிட்டாரு அவங்க அப்பா, இங்கேயே இருன்ற மாதிரி. அவங்க அம்மா ராஜலட்சுமி அம்மாவை எப்போ தான் போய் பார்ப்பான். அந்த மாதிரி இந்த எல்டாம்ஸ் ரோடில் ராஜலட்சுமி அம்மா எப்போ பார்ப்பான், ஆனால் இங்கே தான் இருப்பான், எங்களோடயே இருப்பான் அந்த மாதிரி. அப்புறம் அவனுக்கு சரியாக போச்சு, எல்லாம் ஆச்சு. இந்த விபத்து நடந்தது இருக்குது பாருங்கள், அதில் அப்பா கொஞ்சம் பயந்துட்டார். ஐயோ நம்மள்கிட்ட வந்து இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டேன்னே என்ன பேரண்ட்ஸுக்கு பதில் அப்பா ஒரு மாதிரி ஃபீலிங் ஆனார். அப்புறம் சரியாயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி எங்களோட மிங்கிளாக இருந்த கமலஹாசன் பாருங்கள், அந்த நாடகத்தில் வந்து எம்ஜிஆர் சொல்கிறாரு, வந்து இவங்ககிட்ட இவ்வளவு ஒரு ஆக்டிங் டேலண்ட் இவ்வளோ சின்ன வயசுலேயே இருக்க. என் கூட ஒரு படத்தில் வந்தான், ஒரு படத்தில் ஆக்ட் பண்ணான் ஆனந்த ஜோதியில். அப்போ எல்லாம் கூட இவனுடைய டேலண்ட் எனக்கு தெரியல, எங்கள் சண்முகனாச்சி அவங்ககிட்ட இந்த டேலண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாரு வெளியில். இப்போ அவனுக்கு நல்ல ஆர்வம் வந்திருக்கும், இனிமேல் நம்ம ஒரு பெரிய ஆக்டராக வரணுங்கிற எண்ணம் மனசில் இருக்கும், அது நிச்சயமாக துளிர் விடும் பாருங்கன்னு அப்பா பேசுகிறாரு. நீங்கள் சொல்ல வச்சு பார்த்தா உங்கள் அப்பாவுக்கு வந்து உங்களை விட கமல் சார் மேலே ரொம்ப அக்கறையாக இருந்தார். அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய ஒரு குருஸ்தானில் இருக்கிறவருக்கு தன்னுடைய பிள்ளையே வந்து அவர்கிட்ட பாட்டோ என்ன கலையோ கற்றுக்கிட்டு இருந்தால் கூட மாணவன்கிட்ட தான் அக்கறை அதிகமாக இருக்கும். நம்முடைய மாணவன் எப்படி வரான், மகன் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், மாணவன் வர்றதுல தான் ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க உண்மையான குருவுக்குடைய லட்சணம். அந்த வகையில் கமல்கிட்ட நம்ம அந்த பாட்டிலே பாருங்கள், அவ்வை சண்முகி படத்தில் அது சொல்கிறேன், அவ்வை சண்முகி படத்தில் ஒரு பாட்டு வரும், உனக்கு எனக்கும் பிறந்த பிள்ளை யாருன்னு என்னமோ வரும் பாருங்கள். ஆமாம், வேலை 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 வேலை, பொம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலைன்னு வரும்போது சண்முகான்னு கூப்பிடுவான் அப்பாவை தான்.
உனக்கு எனக்கு இப்படி இந்த பிள்ளையாருன்னு போனா நான் தாங்கிறான், எனக்கு தான் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க, நான் தான் வெளியே வந்தேன் பவர்ஃபுல்லான்ற மாதிரி அந்த பாட்டு இருக்கும் சென்டிமெண்ட்டாக. அதுக்கப்புறம் வந்து நாடக கம்பெனி நின்று போச்சு. அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் ப்ராப்ளம் வந்தோடனே ட்ராமா ட்ரிப் நின்று போச்சு. எங்கள் சித்தப்பாவெல்லாம் நடத்த முடியல, அவருக்கு பிடிக்கல, அப்பா எல்லாம் நடத்த பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சம் நடந்தது, அவருக்கு பிடிக்கல. என்னாச்சு பாருங்க, அவர் வந்து அந்த நாடக குழு நின்று போனோன்னு இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கமல் இவன் ஆந்திரா மெட்ரிக் படிச்சுட்டு இருந்தான், மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு இருந்தான். படிப்பையும் கண்டினியூ பண்ணுறதுல ஆர்வம் இல்லை அவனுக்கு. என்ன ஏதாவது பண்ணணும், ஸ்டேஜ் ட்ராமாவும் இப்போ இல்லைன்னு தங்கப்பன்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருந்தான், பெரிய டான்ஸ் மாஸ்டர். காதலிக்க நேரமில்லையெல்லாம் அவர் தான் பண்ணார். அந்த டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போய் சொன்னான் டான்ஸ் கற்றுக்கலாம். டான்ஸ் கற்றுக்கிட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்களோடலாம் ஆடிக்கடி இப்போ அப்படி வந்துட்டான், நல்லா வந்துட்டான். டான்ஸு ஒன்று நடக்குது, தலைமை தாங்க கூப்பிட்டுருந்தாங்க, மயிலை ரசிகரஞ்சினி சபால். இவர் போயிருக்கார். சரி, அப்போ தலைமை தாங்கி பேசும்போது அப்பா சொன்னார், இப்போ நடந்து வரும்போது கொள்ளும்போதெல்லாம் இந்த லேடிஸ் வர மாதிரியே இருக்கும். கமல் எங்கள் இந்த டான்ஸ் கற்றுக்கிறான்னா டான்ஸருங்கிறத சொல்லிடலாம். சில ஜென்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க நடந்து வர்றது, அவங்க வணக்கம் சொல்கிறது, உட்காடுறது, கொஞ்சம் லேடிஸினுடைய நளினம் இருக்கும். அது அப்பா உடனே கண்டுபிடிச்சார். இவன் இப்படி வர வேண்டியவன் இல்லை, டான்ஸ் தெரிஞ்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், கூப்பிட்டு சொன்னார், ஏய் நீ வந்து டான்ஸ் ஸ்கூல்லேயே ரொம்ப ஐக்கியமாக இப்படி இருக்கக்கூடாது, நீ கொஞ்சம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி உடம்பெல்லாம் நல்லா வச்சுக்கணும், நீ ஒரு ஹீரோவாக வரணும். நீ இப்போ நாடகத்தில் குழந்தையிலையும் ஹீரோவாக தான் நடித்த, பெரியவனாலும் நீ ஒரு ஹீரோவாக நடிக்கணும், அந்த அளவுக்கு ஒன்று தயார் பண்ணிக்கணுமே தவிர நீ இப்படியெல்லாம் டான்ஸ் ஸ்கூல்லேருந்து ரொம்ப நீ அதிலே ரொம்ப ஈடுபட்டு அப்புறம் டான்ஸ் மாஸ்டராக டான்ஸ் நாடகம் பண்ணுவேன், டான்ஸ் ட்ராமா போடுவேன், இதெல்லாம் சரி வராதுன்னாரு. இப்படியே சொன்னார். உடனே அப்போ அதை ஏற்றுக்கிட்டான். என்னமோ சொல்கிறாரு, நமக்கு இதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இவன் வெளியே வந்துட்டான். வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் உடம்பு நல்லா வச்சு போகும்போது தான் பாலச்சந்தர் கண்ணில் பட்டான். அதுக்கப்புறம் இந்த சொல்லத்தான் நினைக்கிறேன்ல அவருக்கு ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்தது, அப்புறம் 3 முடிச்சில் பயன்படுத்துது, இதெல்லாம் வந்து விடலை வயசு தான். இன்னும் கூட மெச்சூர் ஆகல கமல் முகம். அபூர்வ ராகங்களில் பையன்தான் பார்க்க போனான், அபூர்வ ராகங்கள் அதுலேயே நல்லா ஸ்கோர் பண்ணான். அவனுடைய மேக்கப்புனுடைய ஆர்வம் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரசிப்பான். அதாவது அப்பாவுக்கு வந்து ஔவையார் மேக்கப் பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கு, அவரை முழுக்க மாற்றணும் இல்லையா. அங்கே பாருங்க ஃபோட்டோ அங்கே இருக்குது. ஆமாம், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு மாதிரி அவரை மாற்றணும்னா எவ்வளோ நேரம் ஆகும். மேக்கப் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பார். நாங்கள்லாம் வெளியே விளையாடிக்கிட்டு இருப்போம் தியேட்டரை சுற்றி. அப்புறம் நாடகம் ஆரம்பிக்கும் போது உள்ளே போய் உட்காருவோம். இவன் என்ன பண்ணுவான், அப்பா கிட்ட போய் நிற்பான். நான் அமையுமேன்னு சொல்கிறேன்னா என்கிட்ட இப்படி பழகினதுனால அவர்னு சொல்ல முடியல. ஏன்னா ஒரு தடவை எனக்கு நேரில் கமலை பார்த்தோன்னே எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், அதே அவனுக்கு பிடிக்கல. நான் புதுசாக பேசுகிறேன்னா எப்பவும் பேசுகிற மாதிரி பேசு, என்னமோ எனக்கு இது வந்து ரொம்ப அந்நியப்படுற மாதிரி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னா அன்னையிலேருந்து விட்டாங்க. அதனால் அப்படி சொல்கிறேன். அப்போ கூட வந்து அந்த மேக்கப் போடும்போது அப்பா பக்கத்தில் வந்து நின்று இந்த கண்ணாடியில் போட்டுருப்பாங்க. அப்பாவே பார்த்துட்ருப்பான், எப்படி மாற்றுறாங்க அவர். அப்போ மேக்கப் பண்ணி வரட்டுவா, டே போட என் கவனம் சேர்றது போடாத பக்கம்பாரு, ஏய் வேணாம் ஒன்றும் சொல்ல வரான்னு சொல்லுவார். மேக்கப் பண்ண இருக்கட்டும், அவங்க என்னமோ விரும்புகிறான், பார்க்கட்டும். அப்பாவை முழுமையாக கிழவியாக மாற்றுற வரைக்கும் கூட தான் நின்று பார்ப்பான். அந்த பாதிப்பு பாருங்கள். மேக்கப் அவனும் கற்றுக்கிட்டு இந்த மேக்கப் கலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி தசாவதாரம் ஒரு படம் எடுத்தாரு பாருங்க, ஆளே தெரியாது. அந்த மாதிரி பல கேரக்டர் பண்ணியிருக்கான். அதே மாதிரி முதல்ல இந்த அவ்வை சண்முகின்னு அந்த படம் வந்த விஷயம் என்னென்னா, முதல் கேரக்டரை அவன் பண்ணுறாங்க. அது வந்து ஆக்சுவலாக மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர்னு ஒரு இங்கிலீஷ் படம். அதை தான் அப்படியே இதில் எடுத்தாங்க தமிழில். அதில் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இங்கிலீஷ் படம். அதை அப்படியே வந்து கமல் வந்து அந்த ஹீரோ கேரக்டர் பண்ணார். இல்லை என்ன விஷயம்னா, அந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கணும்னு போது அவ்வை சண்முகி அப்படின்னு பேர் வச்சோடனே பாலச்சந்தரே கேட்டிருக்காரு, ஏப்பா நீ இன்னும் உன் படத்துக்கு அவ்வை சண்முகம், அவர் யார் அவர், உனக்கெல்லாம் குருவா விளங்குனா அவை சண்முகம்ங்கிறது ஆண்பால் போய் பெண்பால் பண்ணுறியே, சண்முகின்னு நீ போடுற, அது நல்லா இருக்குமா, வெளியில் கேட்குறவங்களுக்கு ஒரு மாதிரி தப்பாக நினைக்க மாட்டாங்களா, அவங்க ஃபேமிலியில் கேட்டியா பேர் வைக்கலாமா என்னென்னலாம் கேட்டியான்னு. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கான், அவங்க ஃபேமிலியில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார், ஏன்னா நான் அவருக்கு சிறப்பு வரணும்னு நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ தெரியாதவர் அவ்வை சண்முகம்னா யாருன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, அவ்வை சண்முகம் இவர் தான்றதுக்கு அவர் படத்தை வச்சு பூஜை பண்ணி தான் நாங்கள் ஃபஸ்ட்டு சீனே காட்ட போகிறோம். டைட்டில் ஒரு பாடப்போகுது அவ்வை சண்முகின்றது. நான் முதல்ல போடுற பெண் கேரக்டருக்கு அவர் பேரை வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். 25 வீக்ஸ்க்கு மேலே அதை பற்றி உங்கள் ஃபேமிலிகிட்ட கேட்டப்போ உங்கள் ரெஸ்பான்ஸ் என்ன வந்துச்சு சார்? ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நான் ஃபேமிலிகிட்டே கேட்கலையே அவன் தான். இல்லை அதுக்கப்புறம் அந்த படம் அதுக்கப்புறம் தான் வந்து எங்களை கூப்பிட்டு ஸ்பெஷல் ஷோ போட்டாங்கல்ல, நாங்கள் போய் பார்த்தோம். அந்த ப்ரொடியூசரும் கூப்பிட்டுருந்தாரு, விக் ரவின்னு பேர் அவருக்கு, விக் மேக்கர் ரவி அவர். அவருக்கு பண்ணி கொடுக்குறாங்க அந்த படம். நாங்கள் போனோம், பார்த்துட்டு உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டோம். அப்போ சொன்னான், அப்பா படம் நல்லா வந்திருக்கான்னு கேட்டான். இப்போ நீ தான் அமகலம் பண்ணிட்டியப்பான்னு. இல்லை இந்த பேர் பற்றி ஒரு சின்ன இது வந்து உனக்கு ஒன்று. அப்போ சொன்னான், நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு. நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டோம், ஒன்றும் சொல்லலை. அப்புறம் அந்த பேர் வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகிப்போச்சு. ஆமாம், ஆகிட்டு அந்த அந்த முதல் பெண் கேரக்டராக நான் நடிக்கிறனால எனக்கு அந்த பேர் வைக்கணும்னு ஆசை
அதான் நான் வச்சேன்னா என்ன ரகசியத்தில் அந்த படம் வெள்ளி விழா கொண்டாடிடுச்சு. அந்த படம் ஃபுல் லென்த் காமெடி. அப்போ அந்த அபி ஷண்முகி அப்படிங்கிற பேர் ஜெமினி கூட ஒரு நேரம் அதை கேட்பார், என்ன பேர் இது புரியலையானு, மிக கேட்ட மாதிரி இருக்க பேரும் பாரு ஏதோ சொல்ல, அதெல்லாம் டைலாக்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் அந்த படமும் ஒரு சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ கமல் சின்ன வயசுல உங்கள் வீட்டில் இருந்தார் அப்படிம்பாங்க இல்லையா, அவங்க வீட்டு ஃபுட் ஹேபிட்ஸ் கொஞ்சம் வெஜிடேரியன் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி இருக்கும், அது எப்படி கமல் எப்படி அந்த ஃபுட் எப்படி இருந்துச்சு? இங்கே நம்ம வீட்லேயும் சைவம் தான். ஒரு சிலர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, எல்லாரும் இல்லை, நான் செய்வோம். இதில் என்னன்னா கமல் எல்லாம் சாப்பிடுவோம். கமலுக்கு ஒன்றும் வித்தியாசம் இங்கே வந்து அந்த பழக்கமாக எங்கே வேணாலும் இங்கே சாப்பிட்டு வச்சிருந்தாலும் சாப்பிடுவான், ஹோட்டலில் போனாலும் சாப்பிடுவாங்க, எல்லாம் கலந்து அவனை சொல்லவே முடியாது. அவன் ஐயர் என்ன சொல்ல முடியாது. அவன் அந்த மாதிரி பழகிட்டான், எல்லாமே பழகிட்டான். அப்புறம் உள்ள பெரிய பழக்க வழக்கங்கள்லாம் அவனுக்கு வந்துருச்சு. அதெல்லாம் நான் கேட்டுக்கல. அதெல்லாம் சிகரெட் குடிக்கிறதோ குடிக்கிறதோ எல்லாம் பின்னாடி வந்தாச்சு. எல்லாம் வந்தாலும் அப்புறம் வேண்டாம்னா விட்டுருவாங்கன்னு வச்சுங்க. ஸோ அந்த பழக்கம் அங்கே அவாய்ட் பண்ண முடியாது. இருந்தால் இருக்கலாம், இல்லைனாலும் இருக்கலாம். நாங்கள் இதில் தலையிடலை. ஆனால் எப்போ போனாலும் கமலை பார்க்கலாம். கமல்கிட்ட ரொம்ப அந்யோன்யமாக பேசுவேன். கமலோட படத்தை பற்றி நான் விமர்சனம் பண்ணுவேன். அதெல்லாம் லைக் பண்ணி கேட்பேன். அது கூட நான் சிலதெல்லாம் என்னப்பா நீவே உன் படத்தில் ரொம்ப முரட்டுத்தனமான சீன்லாம் காட்டுற, நான் ஏதோ தலையை வெட்டுற சீன் வரும் ஒரு படத்தில், தேவர் மகன். அதில் நான் பாடியிருக்கேன் ஒரு பாட்டு. என்ன பாட்டு? போற்றி பாடடி பொன்னேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, நானும் மனவும் தான் பாடணும். தேவர் முத்துராமலிங்க தேவரை பற்றி அந்த படத்தில் பாடியிருக்கோம். அவன் என்னன்னா, ஏன்பா அவ்வளவு தலை வெட்டுற சீன் மாதிரி கட்டணும்னு. இல்லை, நான் அது இன்சிடெண்ட்டாக தான் நடக்குது, அதில் நான் வெட்டல, கத்தி வெட்டிடுச்சுன்னா. நான் சொன்னேன், அது எப்படி வெட்டணும்? இல்லை, கத்தி நீ கதையில் பார்க்குறல கத்தி வழிகிட்டு போயிடும், நாசர் தலையை வெட்டிடும், அதனால ஒரு தலை துண்டா போய் விடுறது கோரமாக இருக்குதுப்பா. நீ நடிச்சேன்னா என்ன ஆகும், கமல் சாரே நடிச்சிட்டாரு, அப்புறம் நம்ம சீனில் இந்த வன்முறையெல்லாம் ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இல்லை, அந்த சீன் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி அபூர்வ சகோதரர்கள் பற்றி கமெண்ட் அடித்தாங்க. அபூர்வ சகோதரர்களில் ஃபஸ்ட்டு சீன் ரொம்ப கோரமாக இருக்கும். அவனை எல்லாரும் ஸ்டாப் பண்ணுற சீன் மாதிரி, இன்ஸ்பெக்டர் சேதுபதியாக வருவாங்க, எல்லாம் கொல்லுவாங்க, அப்புறம் ஸ்ரீவித்யா இதில் விஷத்தை ஊற்றுவாங்க வாயில். அந்த சீன் ரொம்ப இதாக இருக்கப்பா, இவ்வளோ வன்முறைக்கு அப்புறம் டைட்டில் ஷில்டுன்னு ஆகிட்டாங்க எல்லாரும். இல்லை, அந்த அளவுக்கு ப்ரூட்டாலிட்டி இருந்தால் தான் பின்னாடி இந்த குள்ளமாக இருக்கான்ல கமல், அவனுக்கு அவனை கொல்லணுங்கிற எண்ணம் வரும். எங்கள் அப்பாவை இப்படி கொண்டான்ல, அவனை கொலை பண்ணணுங்கிற எண்ணம் அவனை எப்படி வரணும்னா, தட் மச் ப்ரூட்டாலிட்டி ஐ ஹாவ் டு ஷோ இன் த ஃபிலிம் அப்படின்னு. சரி, நீ ஒரு டைரக்டர் கண்ணோட்டத்தோடு நீ பண்ணுற, நான் அதில் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு. அவன் டைரக்ட் பண்ணியிருக்கான், ஹீ கேன் டைரக்டு, அவனுக்கு எல்லாம் தெரியும், பாடுறான், அப்புறம் டைலாக் கரெக்ட் பண்ணுவான், நடிக்கிறது, அப்புறம் நடிப்பு சொல்லி கொடுக்கறது, அப்புறம் டான்ஸு சொல்லி கொடுத்து ஆடி இருக்கான் அந்த இந்த படத்தில் விஸ்வரூபம். அதில் கதக் ஆடி இருக்கானே, கதக் டான்ஸு. அதே மாதிரி சலங்கு ஒளியில் ஃபஸ்ட்டு சீனில் அந்த சைலஜா அதை கேட்டோன்னே அந்த மியூசிக்கல் கிட்டிக்கு வந்திருப்பார். இவன் அந்த கமல் இப்போ இவன் ஆடி காட்டுவான். இந்த கமல் ஒவ்வொரு வகை எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தெரிஞ்சுக்க முடியுங்க, வேற எந்த ஆக்டிட்டும் இல்லையே. அதாவது ஹைலி டேலண்டட்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன வேணால் நடிக்கட்டும், எவ்வளோ நடிகர்கள் கூட நடிக்கிறாங்க, நான் இல்லைன்னு எவ்வளோ ஹீரோஸ் இருக்காங்க. இந்த அளவுக்கு அதில் இன்வால்மெண்ட்டோட கற்றுக்கணுங்கிறது அவனுக்கு எந்த வயசுலேருந்து வந்தது பாருங்க. அதை நினச்சி நான் எத்தனை நாடகங்கள் நடிச்சிருப்பார் அப்பா கிட்ட கமல்? அப்பா கிட்ட கிட்டத்தட்ட அதான் அதுவே 100 தான் போயிடுச்சு. அப்புறம் வேறு ட்ராமாவில் கூட 1-2 நாட்களில் நடிச்சாங்க. ஒரு 200 நாடகங்களையாவது போட்டு நடிச்சிருப்பாரு. தாராளமாக நடிச்சிருப்பாரு. அந்த நாடக அனுபவம் அவனுக்கு பேசிக்காக இருக்குது. அது இன்றைக்கும் மறக்கலைன்னு சொல்கிறேன். அதாவது அந்த ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று அவனுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நாள் மேடையில் சொன்னான். பெருசானவனே எங்கள் அப்பாவுடைய பிறந்தநாள் விழாவை ஆண்டுதோறும் நாங்கள் கொண்டாடுறோம். அப்பா ஒரு மன்றம் வச்சுருந்தார், சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு மன்றம்னு, அவருடைய குருவுக்காக வச்சுருந்தார். சங்கரதாஸ் சுவாமிகள் பெரிய நாடக உலகின் மகான். அவருக்கு மதுரையில் செலவு வச்சதும் அப்பா தான். அந்த மன்றத்தின் சார்பில் நான் கமலை கூப்பிட்டு கமலுக்கு விருது கொடுத்தேன். அப்பா சார்பில் ஒரு விருது கொடுத்தேன். அதெல்லாம் வாங்கினா அன்றைக்கி சொன்னான், எனக்கு கூட நாடகம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, நான் நாடகம் போட போகிறேன். எனக்கு ஏன்னா பழைய நடித்ததுனுடைய அப்போ நான் சொன்னேன், நீ நாடகம் போட்டால் நல்ல வசூல் ஆகும்ப்பா. ஏன்னா நாடகத்துக்கு கூட்டம் வரலன்றாங்களே, உன்ன மாதிரி சினிமா நடிகர் நாடகத்தில் ஈடுபட்டு நடிக்கும்போது சினிமா நடிகர்னு ஒரு புகழ் இருக்குல்ல, அதை வச்சு வந்துடுவாங்க. அப்புறம் உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை வச்சு இன்னும் இந்த நாடகம் நல்லா நடக்கும், நீ போடலாம் பண்ணேன். ஆனால் அப்படியே விட்டாங்க. கடைசியாக நீங்கள் எப்போ கமல் மீட் பண்ணீங்க? லாஸ்ட்டாக மீட் பண்ணது போன வருஷம் பிறந்த நாளுக்கு மீட் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் பார்க்க வாய்ப்பு இல்லை, நடிகை ஷூட்டிங். எல்லா வருஷமும் பிறந்தநாள் போய் மீட் பண்ணுறீங்க? எல்லா வருஷத்துக்கும் சில வருஷம் போயிருக்கேன். சரி, போன வருஷம் போனவங்க தான் என்னுடைய பேரனையும் கூப்பிட்டு போனேன். சரி சரி. அவனை கட்டி பிடிச்சி அப்படியே அவனையும் வச்சு ஃபோட்டோ கொடுத்தேன். அவனையும் ரொம்ப இது பண்ணி அவன் சொன்னான், விஸ்வரூபத்தில் நான் பார்த்தேன் அங்கிள் உங்களை, நம்மளை பிடிச்சி கட்டி பிடிச்சி இது பண்ணி என்னையும் ஃபோட்டோ கட்டி பிடிச்சான். என்னையும் அப்படியே கட்டி பிடிச்சி அப்புறம் கமலை பற்றி அது இப்போ தான் கொடுக்க போகிறேன். ஒரு புக்கு லேட்டஸ்ட், நான் 15 புக்கு எழுதியிருக்கேன் இது வரைக்கும்.
சரி சரி. அதில் பல்வேறு சப்ஜெக்டில் அதில் ஏற்கனவே வேற ஒரு புக் கொடுத்தேன். இப்போ கமலை பற்றி கமல் பாடுறதை வச்சு அவனையும் சிங்கர் லிஸ்ட்டில் சேர்த்து நான் கண்ட திரை இசை சாதனையாளர்கள்னு ஒரு புக் ரிலீஸ் ஆகிருக்கு. வானதி பதிப்பகம் போட்டிருக்காங்க. அந்த புக்கில் எஸ்வி வெங்கட்ராமன், ஜி ராமநாதன், வரிசையாக மியூசிக் டைரக்டர்ஸ் வருவாங்க, விஸ்வநாத ராமூர்த்தி எல்லாரும். அப்புறம் சிங்கர்ஸ் வருவாங்க, டிஎம்எஸ் அவங்கெல்லாம் வருவாங்க. அப்புறம் லேடி சிங்கர் சுசீலா, ஈஸ்வரியெல்லாம் வருவாங்க. அதில் மேல் சிங்கர்ஸ் லிஸ்ட்டில் கமலையும் எழுதியிருக்கேன். அதாவது பாடி நடிக்க தெரிஞ்ச நடிகர்னு போட்டு அவர் எழுதியிருக்கேன். நான் அந்த புக்கு கொடுக்கணும். நாளைக்கு பிறந்தநாளுக்கு முடிஞ்சால் கொடுப்பேன், இல்லைனா தனியாக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் கொடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்னும் அந்த டச்சில் இருக்கார். நான் வீட்டுக்கு போனால் கவனிப்பாக எல்லாம் பண்ணுவேன். டக்குன்னு இப்போ தான் என் பேரனை கூப்பிட்டு போனேன்னு சொன்னேன். அப்போ என்ன படிக்கிறான்லாம் கேட்டு அவன் விசாரிச்சு ரொம்ப இதாக இருந்துன்னா அது மாதிரி இன்னும் டச் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன ஒரே ஆச்சரியம்னா இன்னைய வரைக்கும் அப்பா வந்து அவன் மறக்கலை. அவரை பார்க்கறவங்க, அவர்கிட்ட பழகினவங்க யாரும் மறக்க முடியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கமலோட நாங்கள் பழகினது வந்து ஒரு ஃப்ரேக்னென்ட் மெமரிஸ்பாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி மனமுள்ள ஒரு நினைவுகளாக எங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கும் கூப்பிட்டா போகலாம், நாங்கள் கூப்பிட்டாலும் என்னன்னு பார்க்குறாரு. அந்த மரியாதை இருக்கேன், நான் அப்படியே இருக்கேன். அதனால் நான் வேறு வகையில் போய் ரொம்ப போட்டு தொல்லை பண்ணுற மாதிரி கேரக்டர் கிடையாது நாங்கள்லாம். ஏன்னா நாங்கள் சிறு வயசுலேருந்தே நல்லா பழகினால எங்களில் ஒருத்தன் மேலே வந்தான்றது தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். என்னமோ அதில் கொஞ்சம் கூட ஒரு ஜெலசியோ இது எதுவும் கிடையாது எங்களுக்கு. ஏன்னா எங்கள் கூடவே பையனாக வந்து எங்களோட விளையாடி தெரிஞ்சவர் இன்றைக்கி ஒரு பெரிய உலக நாயகன்கிற ஸ்டேட்டஸில் இருக்காருன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய கிரெடிட்டு. இன்றைக்கி அப்பா இருந்தால் எப்படி சந்தோஷப்படுவார் நினச்சி பாருங்க. அது மாதிரி தானே அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த உரிமையை தவிர நாங்கள் எதையுமே எதிர்பார்த்து பழகிறதில்ல. சிறு வயசுலேருந்து எங்கள் அப்பா சொன்னது அதுதான், ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துட்டாருங்க. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாடக உலகின் பிதா மகன்களில் ஒருவரான டி.கே. சண்முகம் அவர்களின் மகனும் பிரபல இசைக்கலைஞரும் இலக்கியவாதியுமான திரு டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களை இன்று நாம் சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். விண்மீக்கு கண்ணில் இந்த மீனல் வந்து அந்த பாட்டு நீங்க தான் பாடுறதா? நான் தான் பாடுறதா இல்லை, பாடிட்டேன். அதான் இப்போ சொல்ல வரேன். இதெல்லாம் பாடி கொஞ்சம் சினி டச் வச்சுருந்தேன்னா அப்போ நான் இந்த கிஷோர் பாட்டெலாம் நான் அப்படியே பாடுவேன். எல்லா பாட்டும் மேரா ஜீவன் कोरा कागज कोरा ही रह गया, இது கிஷோர் பாட்டு. मेरे सपनों की रानी कब आएगी तू, आई रुत मस्तानी कब आएगी तू, इसी जाए जिंदगानी कब आएगी तू, चलिया तू चलिया मेरे सपन. அந்த பாட்டு அப்படியே பாடுவார். ஒரே அப்ளாஸ். இதெல்லாம் இதை கேட்டுட்டாரு ஒருத்தர். அவர் யாருன்னா இளையராஜா. ஓ சரி சரி. அப்போ ராஜா தான். இளையராஜாவை அப்புறம் தான் ஆனார். ராஜையான்னு சொல்லுவாங்க. முன்னாடி ராஜையான்னு சொல்லுவாங்க. சரி, ராசையா அப்படிம்பாங்க அவரை. அவர் ஆர்கெஸ்ட்ராலாம் வச்சிருந்தார். ஆர்கெஸ்ட்ரா அவருக்குன்னு அமர் சிங், அவர் தம்பி அமர் வந்து அமர் சிங்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். சரி, அமரன், கங்கை அமரன் பேர் மாற்றிக்கிட்டார். அவர் வந்து கிட்டார் வாசிப்பார். அவரோட மூத்த அண்ணன் பாஸ்கர்னு பேர், ஆர்டி பாஸ்கர். படமெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணது அவர் தான். அவர் வந்து ட்ரிபிள் பேங்கை வாசிப்பார். இதுதான் அவங்க செட்டு. இதில் அவங்க கச்சேரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை பற்றி கேள்விப்பட்டார். ஹிந்தி சாங்லாம் இவர் நல்லா பாடுறாரு. அப்படி ஒரு நாள் அவர்கிட்ட நான் போன போது என்ன ஹிந்தி சாங் பாட சொல்லி கேட்டோன்னே, நாளைக்கு கச்சேரி இருக்கு, நீங்கள் தான் ஹிந்தி சாங் பாடுறீங்க என் ட்ரூப்லன்ட்டு போயிட்டேன். அண்ணாமலை மன்றம், ராஜா அண்ணாமலை மன்றம். சரி, ஹிந்தி சாங்கு நான் தான் பாடினேன். அப்போ வந்து பாபி அந்த பூசு பாகர் சே கொய் அந்தர் ந ஜா சக்கே அந்த பாட்டு ஹம் தும், அது நான் தான் பாடின ஒரு பொண்ணோடு. அசந்து போய் ஒரே கிளாப்ஸு. அவருக்கு பிடிச்சி போச்சு. சரி என்னை படத்தில் பாட வச்சிடலாம். ஏன்னா அடுத்த நாள் என்ன படக்கம்பெனிக்கு வர சொன்னார். நம்ம ஆனந்தி ஃபிலிம்ஸ்னு வேணு செட்டியார், அவருடைய மகன் மோகன்னு தெரியுமா, அவர் தான் வந்து முள்ளு மலரும் படம் எடுத்தாங்க. ஓ சரி சரி. முள்ளு மலரும் ப்ரொடக்ஷனில் பாட்டு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பாட்டு, அந்த பாட்டை கேட்டு ஆச்சரியப்படுவீங்க. அந்த பாட்டு நான் தான் பாடியிருக்கணும். செந்தாழம்பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மாங்கிற பாட்டை நான் தான் பாடியிருக்கணும். எனக்கு சொல்லி கொடுத்தாரு ராஜா. ஓ சொல்லி கொடுத்து எல்லாம் ரெடியாக இருக்கும்போது அடுத்த நாள் என்ன ஆகிடுச்சு, திடீர்னு அந்த பாட்டு ஜேசுதாஸ் பாடுவார் அப்படின்ட்டாங்க. ஏன்னா வரவேணான்ட்டாங்க ரெக்கார்டிங்க்கு. எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு. ராஜாவுக்கும் கஷ்டமாக இருந்தது. ரொம்ப சொன்னார், ஒரு சிங்கரை நான் செலக்ட் பண்ணால் நீங்கள் குறுக்க வராதிங்க, அவங்க நல்லா வரணும்னு தான் பண்ணு, நான் புதுசாக பண்ணால் புது வாய்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆனந்தி ஃபிலிம்ஸில் அவர் கேட்கல. வேணு செட்டியார் பிஸ்னஸ் சரின்னு ஜேசுதாஸ் பாடி முடிச்சிட்டாரா. ஏன்னா ஏதாவது ஒரு பாட்டு பாடி வைக்கணும்னு அவருக்கும் ஆசை ராஜாவுக்கு. ஆனால் அடுத்தது செலக்ட் பண்ணுறாரு எனக்கு பாட்டு. கிழக்கே போகும் ரயில் படம் என்ன மாதிரி படம் தெரியுமா? ஆமாம். அதில் பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும். நாளைக்கு காலையில் ரெக்கார்டிங்கை வச்சுட்டு இன்றைக்கி நான் திருச்செந்தூரில் இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. அதுக்காக முடி காணிக்க வேண்டி அங்கே இருக்கிறேன், தங்கியிருக்கேன்.
நீ உடனே புறப்பட்டு வரணுங்கிறார், நாளைக்கு ரெக்கார்டிங்கிறார். நான் எப்படி வருவேன், எங்கள் அம்மா கூட இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, பார்த்துக்க யாரும் இல்லை. உடனே நாளான்னைக்கு வந்துட்டுமா ராஜா அப்படின்னு கேட்டேன். அப்படி தான் பேசுவேன், ஏன்னா அப்புறந்தே பழகினால அப்படி இப்படி ராஜானே பேசி பழகிருக்கு. நாளான்னைக்கு வரட்டுமான்னா இல்லைன்ட்டார். இல்லை நீங்கள் நாளைக்கு வந்தால் பாடுறீங்க, பார்த்துங்க சான்ஸு, வரலைன்னா அந்த பாட்டு போயிடும், யாரும் பாடிடுவாங்க. ரொம்ப கஷ்டம் ராஜா, ஒரு நாள் பொறுத்துங்களேன், என்ன வந்தால் பாடலாம் அவ்வளோதான் சொல்லி வச்சுட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பாருங்கள் விதி. முத்துலிங்கம் பாட்டு, இன்றைக்கி முத்துலிங்கம் சொல்லுவார், நான் தான் பாடியிருக்கணும் அந்த பாட்டு. அவருக்கு என் பேர் சொல்லிட்டாங்க அவர்கிட்ட. அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறாங்க, நான் இல்லை, ஜெயச்சந்திரன் வந்து பாடினார். அது என்ன பாட்டுனா, மாஞ்சோலை கிளிதான் மாந்தானும், இந்த பாட்டு. இதை பாடி அவர் பெஸ்ட் சிங்கர் அவார்டு வாங்கிட்டார், ஸ்டேட் அவார்டு. நான் பாடியிருந்தா எனக்கு தான் அவார்டு போச்சா. இந்த பாட்டுக்கு வர அப்புறம் சொன்னார் ராஜா, அதுக்கு வர முடியல. எங்கள் அம்மாவுக்கு முதல்ல சொல்ல செய்தி, அப்புறம் கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதுக்கு என்னடா நீ போயிருக்க வேண்டியது தானடான்னு. ரொம்ப இதை ஒரு நாள் கூட ஒரு பொறுத்துக்கலம்மா, சினிமான்னா அப்படித்தாண்டான்னு போச்சா. அப்புறம் ஒரு பாட்டு ட்ரை பண்ணார். பாருங்கள் என்னென்ன பாட்டு. தம்பிக்கு அந்த ஊர்னு ஒரு படம், அப்புறம் வந்து தம்பிக்கு அந்த ஊர் இல்லை, முதல்ல ஒரு தம்பிக்கு அந்த ஊர்னு ஒரு படம் வரதா இருந்துச்சு. அந்த படத்தில் கங்கை அமரன் லிரிக்ஸ் ஒரு பாட்டு. அந்த பாட்டு நான் பாடி ரெக்கார்டே பண்ணிட்டாங்க ஸ்டுடியோவில், பிரசாத் ஸ்டுடியோவில். 2 தியேட்டர் இருக்குது. ராஜா எப்போவுமே இருக்கிற ஒரு முதல் தியேட்டர் இருக்குது, அப்புறம் 70mm தியேட்டர்னு ஒன்று இருக்குது, 70mm ஸ்க்ரீன் உள்ள தியேட்டர். அங்கே ரெக்கார்ட் பண்ணாங்க. அங்கே பாடினேன், ஒரு ராகம் நெஞ்சுக்குள்ள மெல்ல மெல்ல கேட்கும், அல ஓரத்தில் அல தாளத்தில் மனம் பாடுதடி உன்னை தேடுதடி. ஒரு ராகம் குளிரும் பனிக்காலம் பூ போடுது, குழு குழு காத்தோட பாட்டாடுது, விடியும் புது நேரம் வரப்போகுது, விடி வெள்ளி பொழுதோட விளக்கேத்தது, நெத்தியதன் மேல அவ குங்குமத்தை போல பொழுதும் உறவாடுது அப்படின்னு வரும். அன்றி வரும் வேற டியூன், வேற பாட்டா மாறிடுச்சுல இது. அப்புறம் அப்படியே வந்து வேற ஏவிஎம் படத்துல நல்லவனுக்கு நல்லவன்ல இது யூஸ் பண்ணிட்டானே, உன்னைத்தானே. அப்போ ஜெயசுதாங்க வந்தாரு அந்த பாட்டும். அதை அப்போ கூட என் பேர் ராஜா இங்க வரலையே நினைச்சேன். நான் தானே இதை பாடியிருக்கேன் அன்னைக்கு. அந்த படம் ஏன் வரலன்னா, அந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்க, பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, படம் எடுக்கிறத டிராப் பண்ணிட்டாங்க, அந்த முயற்சியை நிறுத்திட்டாங்க. என்ன ஆயிடுச்சு, போச்சு அந்த பாட்டும் போச்சு. ஆனாலும் ராஜு பாருங்க, ராஜா எப்படின்னா ஒரு டேலண்டட். இப்போ இவன் கிடைச்சானா அவனுக்கு எப்படியாவது ஒரு தரமாதிரி எதாவது பண்ணிடணும்னு ஒரு இதாக ஒரு வைராக்கியமான ஆள், ஒரு சாதாரண ஆள். எனக்கு எப்படியும் ஒரு பாட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டும் போச்சுல. அதுக்கப்புறம் தான் சிகப்பு ரோஜாக்கள் படம், இந்த மின்மினிக்கு அதே ராஜகண்ணு படம் அந்த உடனே அதில் ஒரு பாட்டு ரெடி பண்ணி எஸ் ஜானகி அம்மா கூட நான் பாடிட்டேன். ஏவிஎம் ஆர்ஆர் தியேட்டரில் இந்த பாட்டையும் பாடிட்டேன். அதான் இந்த பாட்டு. இந்த மின்மினிக்கு கண்ணில் என்ன மின்னல் வந்தது, அடி கண்ணே அழகு பெண்ணே, காதல் ராஜாங்க பறவை சேரும் ஆனந்த உறவே, சொர்க்கம் என் கையிலே, இந்த மின்மினிக்கு கண்ணில் என்ன மின்னல் வந்து. அந்த பாட்டை நான் தான் பாடினேன். ஜானகி அம்மாவுக்கு என் வாய்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓ ஃபர்ஸ்ட் கிளாஸாக வருவீங்க, அருமையாக இருக்க வாய்ஸ். அவங்க அந்த ட்ராக்கை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இன்னும் வச்சுருக்காங்க. கங்கை அமரனுக்கும் நான் பாடினது தான் பிடிச்சது. இது ஆக்சுவலாக கண்ணதாசன் லிரிக்ஸு. இதை எழுதும் போதே என் முன்னாடி கண்ணதாசன் எழுதினாரு பார்த்தேன். கவியரசர் இறுதி என்னை பற்றியும் சொன்னார் ராஜாட்ட. ஏன்னா இன்னாருன்னு கேள்விப்பட்ட உடனே புது ஆள் பாட போகிறான்னு, யாருப்பா, இவர் தான். உடனே அப்பா பேர், ஐயோ அந்த பையன் நிறைய விழாக்கள்லாம் நான் பாடி கேட்டிருக்கேன், இறைவனுக்கெல்லாம் பாடும், நல்ல வாய்ஸ், இவங்களெல்லாம் கொண்டு வாங்க ஐயா, அதுக்கு தானே கொண்டு வந்திருக்கேன்னாரு ராஜா. இப்படி வந்த சுச்சுவேஷன் அது பார்த்துங்க. கவிதா கல்யாண மண்டபத்தில் வச்சு எழுதினார் எங்கள் முன்னாடியே. நான் பாடுறேன்னு ரொம்ப சந்தோஷம் கண்ணதாசனுக்கு. கடைசியில் கவியரசர் அவர் இது பண்ணிக்கலாம். இந்த பாட்டை பாடி விட்டோன்னே திடீர்னு ட்ராக் பாடிட்டாங்க அந்த பாட்டுன்னு சொன்னேன். வாசுதேவன் ட்ராக் பாடிட்டார். மலேசியா வாசன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தான். அவரும் ராஜாவுடைய தொடக்க காலத்துலேருந்து கூட இருந்தவர், நானும் கூட இருந்திருக்கேன். அதனால் வாசு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவரோட கச்சேரிகளுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அவர் ஒன்று கலை சாரி கலை நான் பாடும்படி ஆயிடுச்சுன்னு. இதில் என்ன சாரி, சினிமாவில் சகஜம் தானே. ஆனானப்பட்ட சீர்காழி கோவிந்தராஜன் பாடினதையே டிஎம்எஸ் வச்சு ட்ராக் எடுத்திருக்காங்களே குங்குமம் ஒரு படத்துக்கு. அப்புறம் என்ன பண்ண முடியும், இது சினிமாவில் சகஜம். நான் தப்பாக நினைக்கல. இல்லை நீங்கள் பாடினதை பாடும்படி ஆயிடுச்சு கலைகள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டார். நான் சொன்ன சினிமா ஃபீல்டில் அப்படித்தான்.
இதுக்கெல்லாம் ஒரு மாற்றா தான் வந்து உங்களுக்கு அந்த கர்ஜனை படத்தை. அதுக்கப்புறம் தான் ராஜா வந்து ஹேம்நாக் ஃபிலிம்ஸ் படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் வந்து இவர் ஒரு பாட்டு இருக்கு, நீங்கள் தான் பாடணும், மாதவி ரஜினி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு அதை கூப்பிட்டாங்க. அதை ஃபுல்லாக பாடிட்டேன், அந்த பாட்டை ஃபுல்லாக பாடிட்டேன். அருமையாக வந்துட்டு வித்தியாசமான மியூசிக்கு. வருவாய் அன்பே தருவாய் ஒன்று, செவ்வாய் முத்தம் ரசிப்போமே, காத்தாடும் பூவே செங்கனியாடும் கொடியே, என் தோளோடு நீயாட நானாடவா. வருவாய் அன்பே தருவாய் ஒன்று, செவ்வாய் முத்தம் ரசிப்போமே. அந்த பாட்டு இது எஸ் ஜானகி அம்மா கூட தான் இதையும் பாடினேன். அந்த அம்மா அப்பவும் சொன்னாங்க, அது வரலன்னு வருத்தப்படாதீங்க, இது வந்துடும், இது நல்லா பாடியிருக்கீங்க, நல்லா வருவீங்க. இந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, அப்புறம் ஏன் தொடர்ந்து நீங்க அப்போ பாடலை? அது என்னமோ வருவாய் அன்பே தருவாய் ஒன்றுனால ஒரு பாட்டு கொடுத்தாரு. ஆனா அது ஒரு பாட்டுனா கூட பிற்காலத்துல அந்த போற்றி பாரடி கண்ணே வந்து உங்களை வந்து இன்னும் ஒரு இது பண்ணுச்சு. அப்புறம் ஜனனி ஜனனி பாடுறதுக்கு அவர் என்ன தானே கூப்பிட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, ஜனனி ஜனனி ஜெகம் நீ அக்னி பாட்டு இருக்கு இல்லையா, தாய் முகாம்பையில் என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் நானும் பாடுறீங்களே, நம்ம தான் பாட போகிறோம். அப்போ என்ன சொன்னார், இன்னும் 2 சிங்கர் பாடினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, என்னென்னா கிளாசிக்கல் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, நான் முதல்ல பாடுறேன் கிளாசிக்கல் சாங்கு, எனக்கு நீங்கள் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு கிளாசிக்கல் தெரிஞ்சவரோட நான் பாடணும்னு பிரியப்படுறேன், அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் என் கூட பாடுறீங்க அவ்வளோதான் அப்படின்னா. பரவாயில்ல ராஜா, உங்களுக்காக கூட பாட மாட்டேன்னு அதில் கூட பாடினேன். அந்த பாட்டு ஒரு மெயிட் சாங் தான். இது ஒரு தடவை பாடி காட்டுங்க, போற்றி பாரடி பண்ணேன். போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே, தெற்கு தச ஆண்ட மன்னரினந்தான், முக்குலத்தை சேர்ந்த தேவர் மகன்தான், போற்றி பாடடி பொன்னே தேவர் காலடி மண்ணே. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு முத்துராமலிங்க தேவரை பற்றி நாம் அந்த புகழ் பாடுற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினச்சேன். நல்ல வரிகளாக இருக்கு அப்படின்ட்டு. எங்கே போனாலும் கச்சேரியில் இதை பாடுங்கம்பாங்க, எங்கேயாவது போனால் கூட. அது இப்போ ராமநாதபுரம் கிட்ட கச்சேரிக்கு போய்ட்டு இந்த பாட்டை நீங்கள் போய்ட்டு அங்கே தேவர் ஏரியா இங்கே பாடுங்கன்னாங்க. ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. அதாவது சேர்ந்து பாடின பாட்டும் ஃபெமிலியர் சாங்ஸ் நல்லா பார்த்துங்க. ராஜா சாதாரண சாங்கில் கூப்பிடல, ஆனால் தனியாக பாடும் இந்த பாட்டு. நான் பாடின வருவாய் அன்பே இருக்க சிலோனில் ஒரு நாள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, சிலோன் ரேடியோவில் ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க இல்லையா, விஜயா மட்டக்களப்பு ராமசுப்ரமணியன் வெள்ளவத்தை ஒரு ஊராக சொல்லிட்டு வராங்க, விரும்பி கேட்ட நிகழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் நேரமாக சொல்கிறாங்களே என்ன பாட்டாக இருக்கும் அப்படின்னு நானும் சரி கேட்டு ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது, கர்ஜனை என்ற படத்தில் எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடுகிறார் கலைவாணன் அப்படின்ட்டாங்க. எனக்கு ஒன்று, இந்த பாட்டையா இவ்வளோ பேர் விரும்பி கேட்டிருக்காங்க, அதான் இங்கே கூட அவ்வளோ போடுறது இல்லையே அப்படின்னு. ஆனால் சிலோன் ரேடியோவில் அவ்வளோ பாப்புலர். ராஜா சாருக்கும் உங்களுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லுவோம் சார். ராஜா ஸ்ட்ரிக்ட் பாங்க, நீங்கள் எப்படி அவரோட இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி? அது என்னன்னா, ராஜா வந்து ரொம்ப தொடக்க காலத்திலேயே அவர்கிட்ட நான் பழகியிருக்கேன். அவர் வந்து நாங்கள்லாம் வந்து ஃபேமஸாக அந்த தாயன்பன் சொன்னார் இல்லையா, நான் கிளாசிக்கல் பாடுறேன்னா எனக்கு எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் பாடுற வித்வான்கள் வந்து சினிமா பாட்டை பற்றி பாடுறான்னு கேள்விப்பட்டால் அவங்க வந்து டப்பா சங்கீதம் பாடுறான், அதுக்கு பேர் என்ன, டப்பா சங்கீதம். டப்பாலாம் வச்சு அடிக்கிறாங்களா, அதனாலேயே என்னன்னு தெரியல, டப்பா சங்கீதம் ஒரு தரக்குறைவாக சொல்லுவாங்க. அதை பாடுறவனெல்லாம் போய் சங்கீத வித்வான் பேசிகிட்டு இருக்கே அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி சங்கீத வித்வான்கிட்ட கேட்டால் யேசுதாஸே ஒத்துக்கல, அவங்க ரொம்ப லேட்டாக தான் ஒத்துக்கிட்டாங்க. அவர் டேலண்டடாக அவர் கிளாசிக்கல் பாடுறதை கேட்டுட்டு ஒத்துக்கிட்டாங்க. சினிமா பாட்டு பாடுறவர் போய் கிளாசிக்கல் ஆகுது இப்படி இப்போ பேசுகிறவங்க. டிஎம்எஸ் எல்லாம் அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது வித்வான்னு. டிஎம்எஸ் சினிமா பாடகர், சீர்காழியும் வந்து கச்சேரி பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். அப்போ கூட சில சபாவில் அவருக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா சினிமா சங்கீதம் பாடுறேன். ஆனால் நான் அதை இதாக நினைக்கல, நான் குறைவாடுனா சினிமா சங்கீதம் பாடுவேன். அப்படி பாடிக்கிட்டு இருந்தனால நான் வந்து இப்போ ராஜா வந்து ஆர்கெஸ்ட்ரா இவருக்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ராஜா அமரெல்லாம் சேர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் கச்சேரி பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்த புதுசில் தெலுங்குலேருந்து வந்தார், கச்சேரி பண்ணி பாப்புலர். அவரும் ஹிந்தி சாங் அவ்வளோ சூப்பராக பாடுவார். ஹிந்தி சாங் பாடினாருன்னா அதை கேட்டு தான் நானே பாடினேன். கோரா காகஸ் தாயே மன் மேரா 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 लिख लिया नाम इस पे तेरा तेरा
அந்த டூயட் அப்படியே பாடுவோம். நானும் பாலசுப்ரமணியம் பாடுவார் கச்சேரியில், அருமையாக பாடுவார். அப்போ அவர் கச்சேரிக்கெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா போடுற இன்சார்ஜாக ராஜா இருந்தார். அப்போ அவருக்கு படம் இல்லை, அன்னைக்கிளிக்கு அப்புறம் தான் படம். அவர் அந்த ஆர்கெஸ்ட்ரா போடுறவர், அவர் தான் ஹார்மோனியம் வாசிப்பார். ஸோ அங்கே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது. பாலுக்கே நான் ரொம்ப டியர் ஃப்ரெண்டு. ஏன்னா பாலுவே அவர் கச்சேரியில் இருக்கும்போது என்னை பாட வச்சிருக்காரு. இன்னும் நீங்கள் நெருக்கமாக இருக்கீங்களா சார் இளையராஜா சாரோட? இப்போ போய் பார்க்குறது நெருக்கம்னா அதான் சொல்கிறேனே, அவர் வந்து முன்னாடி நிறைய பேசுவார், இப்போ ரொம்ப அளவாக பேசுகிறார். 2 லைன் தான் பேசுவார், அதிகம் பேச மாட்டார். அப்புறம் வேலை இருக்கிற மாதிரி போயிடுவார். சரி சரி. மணிக்கணக்காக உட்காந்து அரட்டை அடித்து பேசின ராஜா இல்லை இப்போ. நல்லா தெரிஞ்சுங்க, நான் இதை தவறாக சொல்லலை. அவர் பெரிய ஜீனியஸ், நான் இல்லைன்னு சொல்லலை. அப்போ கூட அவருக்கு பேசுகிற நேரம் இருக்கா இல்லைன்னு தெரியாது. அவருக்கு பாட்டை பற்றின சிந்தனை தான், அவருக்கு எப்போ போகிறது தான். ஆனால் முன்னாடிலாம் ராகங்களை பற்றிலாம் என்கிட்ட விவாதிப்பார். இந்த ராகத்தை அந்த பாட்டை போட்டிருக்கேன், எப்படி இருக்குது கலைன்னு கேட்பார் என்கிட்ட. நான் சொல்லியிருக்கேன் அவருக்கு, இந்த ராகம் வந்து நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுறீங்க ராஜா, பொதுவாக சுத்த தன்யாசின்னு ஒரு ராகம், இதில் நீங்கள் நிறைய பாட்டு யூஸ் பண்ணுறீங்க. சுத்த தன்யாசி வந்து ஹிட்டு. அவரை பண்ணார்னா எந்த பாட்டு எடுத்தாலும் சுத்த தன்யாசிங்கிற ராகத்தில் பண்ணுறது ஹிட்டு. சுத்த தன்யாசிங்கிற ராகம் எதுனா இந்த இது பண்ணார் பாருங்க, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திரிச்சு வெக்கத்தை விட்டு ஒரு பாட்டு வருது இல்லையா, சுத்த தன்யாசி. அதுக்கப்புறம் அந்த அந்த இது வந்து என்ன பாட்டு, ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு, அதில் கொஞ்சம் கலந்துட்டாரு. அதுவும் காத்தாடி போல அந்த சகமா பண்ணி சனி மக இதான் சுத்த தன்யாசி. இது அப்படியே யூஸ் பண்ணுவார். இதில் போடுற பாட்டெல்லாம் இட்டுங்க அவர், அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அது ஆமாம். அதனால் இதெல்லாம் என்கிட்ட கேட்பார். அப்புறம் திடீர்னு ஒரு மூடில் காரில் ஏறுங்க அப்படிம்பார். வீட்டுக்கு போனால் எங்கே போகிறாருன்னு தெரியாது. திடீர்னு பீச்சுக்கு போயிடுவோம். பீச்சில் போய் அலைகள் ஓய்வதில்லைன்னு படம் வந்த மாதிரி இந்த அலைகளுக்கு முன்னாடி போய் கிட்ட போய் கடற்கரை கிட்ட போயிடுவோம். அங்கே போய் உட்காந்துருவோம். உட்காந்து மணிக்கணக்காக என்கிட்ட பேசுவார். எதை பற்றிலாம் பேசுவார்? ராகங்களை பற்றி பேசுவார். இந்த கம்போசிங் எப்படி இருந்தது கலை, பாடுங்கம்பார். பாடி காட்டுவேன், நானும் பாடுவேன், அவரும் பாடுவோம். அப்புறம் இந்த ராகத்தில் ஒன்று போடலான்னு நினைக்கிறேன். அப்புறம் டிவி கோபாலகிருஷ்ணன்கிட்ட அவர் வந்து சங்கீதம் கற்றுக்கிட்டார். கொஞ்சம் டிவி கோபாலகிருஷ்ணன் ஒரு பெரிய வித்வான், மிருதங்கம் பாட்டு எல்லாம் உண்டு, சங்கீத கலாநிதி. அவர்கிட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டார். என்னையும் சொன்னார், இன்னும் கூட உங்கள் வாய்ஸ் இன்னும் பாலிஷ் ஆகிடும் லைட்டுக்கு, டிவிஜிட்ட ஒரு நாள் போயிட்டு வாங்க, வாய்ஸ் கல்ச்சர்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாருங்க. உண்மைதான், அவரும் ஜீனியஸ் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் டைம் இல்லை, எனக்கு போக முடியல. ஆனால் டிவிஜி எனக்கு தெரியும். அப்போ இவர் கச்சேரியில் பாடும்போது பாலசுப்ரமணியம் பாடுறார். ஒரு கச்சேரி நடக்குது. அதில் அந்திமழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் முன்முகம் தெரிகிறதுன்னு ஒரு பாட்டு போகும் இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் நடுவில் ஒரு ஹம்மிங் ஒன்று வரும். டிவிஜி பாடுவார், அது கிளாசிக்கல் ஹம்மிங். கலைவாணனை கூப்பிடுங்க, அவரை பாட சொல்லுங்க. இப்போ டிவிஜியில் நான் தான் பாடுறேன் கச்சேரியில். ஆ ஆ ஆ பாடணும் பாருங்க. ஆடியன்ஸ் பெரிய கிளாப்ஸு. பக்கத்தில் பாடிட்டு இருக்காரு பாலசுப்ரமணியம், என்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தா கொடுத்துட்டாருங்க. இப்போ இளையராஜா சாருக்கு வந்து கச்சேரி அப்போ சின்ன தப்பு நடந்தா கூட கோவம் வருமா? அது எப்படி? நிறைய கச்சேரி நீங்கள் கூட கோவம் வரும். சமயத்தில் ஆடியன்ஸ்டே கூட ஒரு மாதிரி திட்டி விடுவார். சத்தங்கத்தம் போட்டாங்கன்னா பாடணுன்றீங்களா வேணான்றீங்களான்னு கேட்பார். இப்படிலாம் கேட்பார். இந்த மூட் அவுட் ஆகிறது பெரும்பாலான சிங்கர் ஆக மாட்டான். ஏன்னா ஆடியன்ஸை நம்பி தானே வந்திருக்கோம். அவர் அதெல்லாம், ஏன்னா இஸ் எ ரியல் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அவருடைய இது என்ன சொல்லணும்னா, ஒரு பாட்டு எப்படி வரணும்னா அது மாதிரி அதுக்கு உழைக்கிறாரு. அந்த பாட்டுக்காக மெனக்கிடுறாரு. அது சரியாக வரலன்னா ஸ்டேஜில் கஷ்டம் இதாக இருக்காது. தானும் ஏனோ தானும் பாடக்கூடாது. ஸ்டேஜில் அவர் என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ ரெக்கார்டிங்கில் அதை தான் பாடணும். அந்த மாதிரி அனுபவங்கள் நடந்திருக்கு. ஆனால் சொந்தம் இதாக பாடுறவர் யாருன்னா பாலசுப்ரமணியம். அவருக்கு மட்டும் சுதந்திரம். அனுபவம் நடந்திருக்கு. அப்போ இவர் இப்பவே நான் பாடி விட்டோன்னு எனக்கு கன்னத்தில் முத்தம் கொடுத்தாரு இவரு. அதுக்கப்புறம் அவர் டக்குன்னு ஒன்று குறுக்க கட் பண்ணி, என்னம்மா பாடுறாரியா, இவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுயா, யார வாய்ப்பு கொடுறா. 2 பேரும் இப்படி தான் பேசுவாங்க. டேய் இவருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுறா ராஜான்னு இவர் சொல்றாரு. அவர் ஒன்று, அவரை நான் பார்த்துக்கிறேன், நீ ஓம் பாட்டை சரியா பாடுன்னாரு மைக்கிலேயே.
ஓம்பாட்டை கரெக்டாக பாடு, அவரை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். ஐயா, இப்போ உங்க அப்பா வந்து நாடக உலகத்துல பெரிய ஜாம்பவானா இருந்தார். அவருடைய வாரிசான நீங்க வந்து நாடகத்துறையில போகாம இசைத்துறையில போயிருக்கீங்க. அது என்ன காரணம்? அது என்னன்னா, சிறு வயசுலேருந்தே எனக்கு இசையில் ரொம்ப ஆர்வம். அதாவது சிறு வயசுலேயே அப்பா எங்களுக்கு மேடை கூச்சம் இல்லை கிடையாது, மேடையில் பழக்கிட்டார். நான் ஒரு 2 வயசு இருக்கும்போதே என்னை மேடைக்கு தூக்கிட்டு போயிட்டார். ரத்த பாசம்னு ஒரு நாடகம், ஸ்ரீதருடைய கதை தான் அது. சரி சரி. அந்த ட்ராமாவில் ஒரு பையன் வராரு. அந்த குழந்தை கேட்டுக்கு நான் என்ன தூக்கிட்டு போயிட்டாங்க. அதில் கன் சவுண்ட்லாம் கேட்கும், துப்பாக்கிலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த ட்ராமாவில். ஓ சரி. அந்த சத்தம் கேட்டு நான் ஸ்டேஜ்லேயே அழுவேன், சமாதானப்படுத்துவாங்க பயந்து போய். அந்த வயசுலேயே தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதானோன்னு வாவு சிதம்பரம் பிள்ளை நாடகம் போட்டாங்க அப்பா. தேசபக்தர் சிதம்பரனார்னு திருநெல்வேலியில் அரங்கேற்றம் எக்ஸிபிஷனில். அதில் ஒரு சிறுவன் வருவான், அவன் வந்து தாழ்த்தப்பட்டவன். பீச்சில் வாக்கிங் போவார், ஒரு வக்கீலோடு பேசிட்டு வாவுசி போவார். இப்போ எதிர்படுவான். நம்ம அது சினிமாவில் கூட அந்த சீன் இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு பையனை, ஒரு கண் இல்லாத சிறுவனை தத்தெடுப்பார். சரி சரி. வாவுசி சிவாஜி நடிச்சிருப்பார் அந்த வேஷம். அப்போ என்னடா இது ஒன்றுன்னு, எனக்கு யாரும் கிடையாது, அனாதேன்னு எவனும் இல்லைடான்னு சொல்லிட்டு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சோன்னு அப்போ ஒரு பாட்டு பாடிட்டு வருவேன். மியூசிக்கு பாட்டு தெரியும்னால, மேற்குலமேது கீழ்குலமேது வேண்டாம் வீண்வாது இந்த வெறும்பே சுதவாதுன்னு ஒரு பாட்டு. இதை பாடிட்டு நான் பிச்சை எடுத்துகிட்டு வர மாதிரி வருவேன். அவர் என்ன தத்து எடுக்கிறார், அடாப்ட் பண்ணுறார். அந்த வேஷம் பண்ணேன். அப்புறம் இன்னும் சில முருகன் ஔவையார் படம் நாடகத்தில் நடித்தேன். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, இந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு மூலம் படிப்பு கெடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்களை படிக்க வச்சார். இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் கிராஜுவேட் ஆகிட்டோம். அவங்களெலாம் படிக்காத காலத்துலேருந்து நாடக கம்பெனியில் சேர்ந்து முளைச்சி வந்தவங்க. நம்ம பிள்ளைங்களும் அந்த கஷ்டத்தை படக்கூடாது, அவங்களுக்கு ஆர்வம் இருக்கட்டும், அது வேறு விஷயம். ஆனால் படிக்கணுங்கிறதுல ரொம்ப இதாக இருந்து என்னை படிக்க வச்சாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் கடைசியில் என்ன, கடைசி காலத்தில் அப்பா ஒரு பேட்டி கொடுத்தாரு. ஒரு பேட்டி என்ன கொடுத்தாருன்னா, குமுதம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கெலாம் பேட்டி கண்டபோது, அப்போ குமுதம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸுக்கு கொடுத்த போது ட்ராமா இஸ் பிகமிங் ஸ்ட்ராங் பிஸ்னஸ் நவுன்னு சொன்னார். அப்படி போயிடுச்சு, அதில் கருத்துக்கள் குறைஞ்சி போச்சுன்னு அதை போட்டாங்க. அதே மாதிரி இது குமுதத்தில் கொடுத்த பேட்டியில் தான், உங்களுக்கு வாரிசுன்னு யாரும் வரலையான்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அப்பா என்ன சொன்னார், வாரிசு என்பவர்களை நாம் ஏற்படுத்த முடியாது, அவங்களா வரணும். வாழையடி வாழை மாதிரி வாழை மரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கண்ணு வளரும் தெரியுமா, அதை கேட்டு தான் வளருதா, உடந்தே வளருதில்ல, அப்படி தான். ஸோ அந்த வளர்ச்சி என்பது அவங்களாம் வரணுமே தவிர, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் வந்துடுவாங்க, அது வேறு விஷயம். அவங்களுக்கு ஆர்வம் வரணும். நாம் ஊட்டுறதுக்கு தான் ஸ்டேஜில் எல்லாம் அப்படி விட்டு பார்க்குறோம். ஆர்வம் இருந்தால் செய்வாங்க, அவ்வளோதான். என்ன வாரிசுன்னு நாம் நியமிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அந்த பேட்டியை. அதனால் நாங்கள் எப்படி வாரிசுன்னு நான் ஏன் சொல்லிக்கலன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிறு வயசில் வந்து எனக்கு வந்து இசையில் ரொம்ப ஆர்வம். அந்த ரேடியோ சிலோன் அடிக்கடி பாட்டு போடுவான், அந்த சினிமா பாட்டு அப்படியே பாடுவேன். அன்னைக்கு டிஎம்எஸ் பாட்டு, பாவதர் பாட்டெலாம் அதே மாதிரி பாடுவேன். உடனே அப்பா வந்து நல்லா பாடுறானே, இவனுக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்தா வரும், இப்போ வேணா இவனுக்கு முறையான சங்கீதம் சொல்லி கொடுத்தா என்ன. அப்பாவும் அதை படித்தவர். அப்பாவும் கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளைன்னு ஃபிடில் வித்வான், அவர்கிட்ட சிஷ்யனாக இருந்தவர் தான். நாடகம் நடக்கும்போதெல்லாம் அங்கேயும் கற்றுக்கிட்டார். ஆனால் மேடையில் உட்காந்து கச்சேரி பண்ணலையே தவிர நாடகத்துலேயே அவர் பாடிக்கிட்டார். அது மாதிரி எனக்கு மியூசிக்கல் நாலேஜ் வரணுங்கிறதுக்கு ஒரு வாத்தியார் வைக்கணும்னு சொல்லி வேலூர்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர், இசை பேராசிரியர் டி.ஏ. சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியார், பெரிய கிரிட்டிக்கு, பெரிய ஜீனியஸ், ஹார்மோனியம் சரளமாக வாசிப்பார், அப்படி ஒரு வித்வான். அவர்கிட்ட என்னை ஒப்படைச்சாங்க. அங்கேயே போய் கொரட்டூரில் ஒரு வீடு, அவர் வீட்லேயே அவர் பிள்ளைங்களோடு தங்கியிருந்து அங்கேயே இருந்து நான் குருகுலமாக கூட கொஞ்ச நாள் படித்தேன். அப்புறம் வந்துன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்படி எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரைனிங் கொடுத்தோன்னே எனக்கு இன்னும் மெரிட் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நல்ல மெருகேறிடுச்சு சங்கீதம். 10 வருஷம் அவர்கிட்ட படித்தேன். என்னை ஒப்படைச்ச வயசு வந்து 8. 18 வயசுலேயே நல்லா பாடுவேன். நான் கச்சேரி பண்ணுற அளவுக்கு பாடுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருந்து நான் கச்சேரி பண்ணுற அளவுக்கு பாடினாலும் படிப்பை கெடுத்துக்கலை. இந்த அப்பா ரொம்ப கண்டிஷன் இதில். எஸ்எஸ்எல்சியில் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் வச்சுங்களேன். எஸ்எஸ்எல்சி வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு பார்டர் மாதிரி வந்து நின்றுடுச்சு, தாண்ட முடியல என்னால். அப்பா உடனே, என்னடா உனக்கு வேறு ஏதாவது, எனக்கு ஸ்ரீதர் தெரியும், நிறைய நம்ம மாணவர்கள்லாம் சினிமா ஃபீல்டில் இருக்காங்க, எதாவது அசோசியேட் டைரக்டராக சேர்ந்துடுறியா, ஏதாவது அதில் ஆர்வம் இருக்கான்னாரு. இல்லைப்பா நான் படிக்கிறேன்ப்பான்னு, படித்து பாஸ் பண்ணுறேன்னொன்னே அப்புறம் படித்து பாஸ் பண்ணி கிராஜுவேட் ஆகிட்டேன். எல்லாம் ஹை கிளாஸ். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ அந்த படிப்பை டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு என் மியூசிக் வந்துருச்சு. ஏன்னா எங்கள் வாத்தியார் கூடயே நான் ஊருக்கு போவேன், எங்கள் குருவோடையே ஊருக்கு போவேன். அவரும் பாடுவார், நானும் பாடுவேன், என்னை பாட வைப்பார், அப்படியே. ஆனால் என் படிப்பு கெட்டுது தான்.
அப்புறம் கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுட்டு சங்கீதத்தை நான் படித்து முடிச்சதுக்கப்புறம் அது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து நான் மெருகேற்றினேன். அப்போ இதில் என்னன்னா அந்த டைம்லலாம் அப்பா இறந்து போயிட்டேன். சரி. என்ன ஆச்சுன்னா, நீங்கள் சொன்னீங்களே நாடக ஆர்வம் இருக்கா, நீங்களெல்லாம் நடிக்க வச்சு ஒரு ஹீரோ நடிக்க வச்சு பயிற்சி கொடுத்து சினிமாவில் நடிக்கவோ நாடகத்தில் நடிக்கவோ பண்ணலாங்கிற டெவலப்மெண்ட் எல்லாம் பார்க்க வரத்துக்குள்ளே அப்பா செத்து போயிட்டார். அவர் இறந்து போனோடனே எவ்ரிதிங் அப்செட் ஆகிப்போச்சு. சித்தப்பாக்கெல்லாம் ஆர்வம் இல்லை. சரி. இவனுங்க படித்தே தான் ஒரு வேலைக்கு போனால் போகிறோன்னு நினைக்கிறார் எங்கள் சித்தப்பா. பகவதி பக்கத்து வீடு தான் இங்கே. அவருக்கு ஆர்வம் இல்லை. என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், என் வேலையை நான் செஞ்ச மாதிரி. அப்போ நான் பாடிக்கிட்டு இருந்து கச்சேரி பண்ண பாருங்க. அப்போ என்னுடைய சிநேகிதர்கள் நிறைய இருக்காங்க மியூசிக் ஃபீல்டில். அதில் தாயன்பன் ஒருத்தர் ஒரு மியூசிக் டைரக்டராக கூட இருக்கார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவங்க ஒய்ஃப் தான் விஜயா தாயன்பன், இயலிசை நாடக மன்றத்தில் இப்போ உறுப்பினர் செயலாளர். அந்த தாயன்பன் வந்து நானும் அவரும் ஒரே இந்த வாத்தியார்ட்ட ஒன்றா படித்தவங்க ஒரே டைமில் 8 வயசுலேயே. சரி சரி. அவர் வெஸ்டர்ன் சைடெலாம் தெரிஞ்சுன்னு அப்படி போயிட்டார், வெஸ்டர்ன் மியூசிக் படிச்சுட்டு போயிட்டார். நான் வந்து கிளாசிக்கல் இதில் ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருந்தபோது அவர் தான் என்ன சொன்னார், லைட் சாங்ஸும் கொஞ்சம் பாடணும் கலைன்னா. தாயன்மை லைட் சாங் பாடினா தான் சினிமா டச் கிடைக்கும், அப்போ சினிமாவில் ப்ளேபேக் பாடலாம். அதனால் நீ லைட் சாங்கும் கொஞ்சம் பாடினா நல்லாயிருக்கும், நீ கிளாசிக்கலில் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜேசுதாஸ் மாதிரி கிளாசிக்கலும் பாடுவேன் லைட்டும் பாடுவேன், நான் ரெண்டும் பாடுவேன். அப்போ லைட் சாங் பாட தூண்டுதலாக இருந்தவர் தாயன்பன். அவர் ஒரு ட்ரூப் வச்சுருந்தார், மியூசிக் ட்ரூப். சரி. அதில் ஹிந்தி சாங்ஸ் அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்தது. பாபி ஆராதனாலாம் வந்த டைம். எனக்கு ஹிந்தி சாங் ரொம்ப பிடிக்கும். அப்படி இதுவாயிட்டு அதனால எனக்கு வந்து நான் காலேஜில் எல்லாமே பரிசு வாங்கியிருக்கேன் ஹிந்தி பாட்டெலாம் பாடி. அப்போ இந்த ஆராதனை பாட்டு இதெல்லாம் நான் அப்படியே பாடுவேன். அன்னைக்கு என்ன பாட்டு என்னவோ பாப்புலர் எல்லாம் எனக்கு தெரியும். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாடக உலகின் பிதா மகன்களில் ஒருவரான டி.கே. சண்முகம் அவர்களின் மகனும் பிரபல இசைக்கலைஞரும் இலக்கியவாதியுமான திரு டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களை இன்று நாம் சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க இசையை கேட்டு வேற யாராவது பெரியவங்க வாழ்த்துக்காங்களா? அதான் கலைஞர் அவர்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஷீல்டு அவர் கொடுத்தது தான். 133 அடி உயர திருவள்ளுவர் சிலை திறந்த போது நான் அங்கே போய் பாடினேன். அதை கேட்டவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கு முன்னாடியே முரசொலியில் எழுதிட்டார், என் ஐயன் திருவள்ளுவருக்கு சிலை திறக்க போகிறோம் உடன்பிறப்பேன்லாம் எழுதிட்டு அங்கே கலைவாணனும் அவருடைய கூட சீர்காழி சிவசார் 2 பேரும் வர்றாங்க. அவருடைய பாடல்களை கேட்டு குதித்திடலாம் வான்னு அவர் எழுதுறாரு கவிதை வைப்பாங்க. அப்பவே பாருன்னா அப்புறம் பாராட்டு கடிதம் எனக்கு அழகாக எழுதி கொடுத்துருக்காரு, அப்படியே வச்சுருக்கேன். கலைஞர் எழுதி கொடுத்தது. அப்புறம் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது நான் வந்து டெலிவிஷனில் பாடியிருக்கேன். ஒரு பாட்டு கேட்டார் அவர், எம்ஜிஆர் 2 பாட்டு கேட்டார். ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ், அது 100 முறை ஒளிபரப்பிட்டாங்கன்றதுனால எனக்கு கூப்பிட்டு அவார்டு கொடுத்தாங்க. அது வந்து எல்லை இல்லாததோ வானக்கடலிடை வெண்ணிலாவே, எல்லை இல்லாததோ வானக்கடலிடை வெண்ணிலாவே. இந்த பாட்டு பல்லவி. இது என் கூட சுனந்தான்னு ஒரு பொண்ணு பாடிச்சு. அது மெல்லிசையில் இந்த பாட்டை நிறைய தரம் ஒளிபரப்பியிருக்காங்க. இதை அவர் கேட்டார். இன்னொரு பாட்டும் கேட்டார், நெஞ்சுக்கு நீதியும் தோளுக்கு வாழும் நிறைந்த சுடர்மணி பூண், பஞ்சுக்கு நேர் பல துன்பங்களாம் இவள் பார்வைக்கு நேர் பெருந்தீன்னு ஒரு பாரதியார் பாட்டு. இதையும் கேட்டார். கேட்டவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி திடீர்னு ஒரு நாள் காலாங்கத்தால் 4 மணி இருக்கும், எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காலையில் 4 மணிக்கு, நல்லா தூங்குற நேரம் இல்லையா அது, எல்லாம் முடிச்சு சலிப்போடு போய் ஃபோன் எடுத்தேன். ஃபோன் அடிக்குது. உடனே கலைவாணனா, ஆமாம் நான் தான் ராமச்சந்திரன் பேசுகிறேன்னார். முதல்ல பாருங்கள், நான் வந்து எந்த ராமச்சந்திரன் அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு தெரியல யாருன்னு. உடனே கொஞ்சம் டைம் கேப்பில் அவரே முந்திட்டார். தெரியலையா, எம்ஜிஆர் பேசுகிறேன்னா. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. 4 மணிக்கான காலையில் 4 மணிக்கு பேசுகிறாரு, என்னையாது பார்த்தா நான் டெலிவிஷனில் பாட்டு கேட்டேன், நீங்கள் பாடின பாரதியார் ரொம்ப நல்லா இருந்தது, வாய்ஸும் நல்லா இருக்குது, நல்ல சங்கீதம் கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம் நல்லா இருக்குது, வாய்ஸ் நல்லா இருக்குது, ப்ளேபேக்லாம் நிறைய பாடணும், உங்களுக்கு ப்ரொஃபைலும் இருக்குது, நீங்கள் நடிக்கணும், நடிக்க கூப்பிட்டா வேண்டான்னு சொல்லாதீங்க. உங்கள் அப்பா வந்து நாடக உலகில் 100% பேர் வாங்கிட்டு வர. எங்கள் அண்ணாச்சி தன்முக அண்ணாச்சி வந்து என் பிள்ளைய நல்லா தான் வளர்த்துருக்கிறார், உங்களை பார்க்கும்போது தான் தெரியுது. நீங்கள் அப்புறம் இப்போ வேறு என்ன செய்கிறீங்கன்னாரு. இல்லை இதான் பண்ணுறீங்களான்னு. இல்லை பாரத ஸ்டேட் பேங்க்கில் நான் வேலை பார்க்குறேன். அடாடாடாடான்னாரு. அப்படியான்னாரு. எக்காரணத்தை கொண்டு அந்த வேலையை விடக்கூடாது. உங்கள் கலை வாழ்க்கையை அந்த வேலையில் இருந்துக்கிட்டே செய்தால் போகிறோம், நீங்கள் மேலே வருவீங்க. வேலையை விடக்கூடாது. வேறு ஏதாவது வேலையை விடுற மாதிரி சந்தர்ப்பம் வந்தால் என்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன்.
இவ்வளோ உரிமையோட. இது அவ்வளோ ஃபோனில் சொல்லிவிட்டு நாளைக்கு நான் கார் அனுப்புகிறேன், நீங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள்கிட்ட சில விஷயம் பேசணுன்னாரு. சரி ஏதோ ஃபார்மாலிட்டி சொல்கிறார் போல் இருக்கு, நானும் பேசாமல் இருந்துட்டேன். சரி என்ன அப்புறம் ரொம்ப நன்றி ஐயா, இந்த மாதிரி நீங்கள் என்ன, நான் சித்தப்பான்னு கூட கூப்பிடுவேன் அவரை, அப்பாவுக்கு தம்பி மாதிரி. உடனே சரி நான் வந்துடுறேன், நீங்கள் கார் அனுப்பா வந்துடுறேன், வாழ்த்துக்கள்ன்ட்டார். சொல்லிவிட்டு உங்கள் அப்பா வந்து 100% பேர் வாங்கிட்டேன், நீங்கள் நாடகம் போட்டு கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் எது செய்யணும்னாலும் சினிமாவில் செய்யுங்க, டெலிவிஷனில் செய்யுங்க, அதை தான் நீ மக்கள் பார்ப்பாங்க, வேறு எதுலேயும் நீங்கள் செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கன்னாரு. மறுநாள் காலையில் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், மேலே ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். அங்கே திடீர்னு ஃபோன் வருது, மேனேஜர் கூப்பிட்றாருன்னு நான் கீழே போகிறேன். ஐயா சிஎம் பேசுகிறாருங்க ஃபோனில் அப்படின்னு. அண்ணா சாலை பிரான்ச்சு. சிஎம் ஆனோடனே அடுத்த நிமிஷம் எடுத்து கேட்டால் வண்டி வந்துருச்சா அப்படின்னு கேட்டார். இன்னும் வரல சித்தப்பா. இல்லை வந்திருக்கோம் அநேகமாக, வாங்க நம்பருக்கு ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம், அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்டு வாங்க உங்கள் மேனேஜர்கிட்ட. சரிங்கன்னு சொல்லி வச்சிட்டேன். அப்புறம் மேனேஜர் சொன்னேன், ஒரு அரை மணி நேரம் எதுக்கு, நீங்கள் போங்க சார் அப்படிங்கிறாரு. நீங்கள் போங்க அப்புறம் பார்த்துக்கலாம். உடனே அங்கேருந்து ஓடி வரேன். அதனால் கரெக்டாக நான் வெளியில் வரேன், சொன்ன மாதிரி கார் நிற்கிது, பிஏ நிற்கிறார், வந்துட்டார், உள்ளே வர்றாரு பேங்க்குள்ளே. நான் சார் சிஎம் ஃபோன் பண்ணார், ஆமாம் வாங்க சார். நேராக வீட்டுக்கு போகணும். போனால் அங்கே எம்பி எம்எல்ஏலாம் ஒரு 10-15 பேர் வெயிட்டிங்கில் இருக்கான், அவங்க யாரையும் பார்க்கல. அவர் அந்த பிஏ சொல்கிறார், வாங்க சார் உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணுறாரு, வாங்க சார். விறுவிறுன்னு உள்ளே போனால் என்னை கட்டி பிடிச்சார், ஆசீர்வாதம்லாம் பண்ணார், வயிற்று ஒரு குத்துனார். இது வரக்கூடாது, இது மட்டும் வரவே கூடாது, தொப்பை. ஆமாம் இது கெடுதல், கலைஞனுக்கு கெடுதலான விஷயம் அது, நிறைய பயிற்சி பண்ணணும். நான் 4:30 மணிக்கு பயிற்சி பண்ணுறவன் 4 மணிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதனால தான் அந்த டைமில் ஃபோன் பண்ணேன், காலையில் எந்திரிக்கணும்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு பாடும்போது நல்ல வாய்ஸை நல்ல சத்தம் போட்டு பாடி ப்ராக்டிஸ்லேயே இருங்க, விட்டுறாதீங்க, அருமையாக பாடணும். எங்கள் ரொம்ப எங்கள் அப்பா எங்கள் அண்ணாச்சி வந்து அப்பா அப்படி தான் சொல்லுவார், ரொம்ப நல்லா வளர்த்துருக்காரு உங்களை, எனக்கு பெருமையாக இருக்குது, அதனால் நீங்கள் பாட்டை விட்டுற வேணாம், வேலையும் விடக்கூடாது, எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த பாட்டை டெவலப் பண்ணுங்கள், சங்கீதமாக கற்றுக்கிட்டீங்களா அப்போ சங்கீத கச்சேரியும் பண்ணணும்னார். அவரும் சொன்னார், அதுவும் எல்லாருக்கும் கிடைக்காது, எவ்வளோ பேர் நடிக்கிறோம், எவ்வளோ பேர் பாடுறான், அது கேட்குற மாதிரி எவ்வளோ பேர் பாடுறான், அப்போ குரல் நல்லா இருந்தால் நீங்கள் அதை தான் நீங்கள் செய்யணும்னு சொன்னோன்னா, அன்றைக்கி நீங்கள் கேட்டிங்களே இப்போது, ஏன் நீங்கள் நடிப்புக்கு போகலன்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. பேசிக் பாருங்க இதுதான். அதாவது இந்த அளவுக்கு பாட்டை ரசித்து அந்த பாட கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், அந்த இது உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அப்படி அந்த டேலண்ட்டை நீங்கள் விடக்கூடாதுன்னு சொன்னனால, ஏன்னா இந்த பாட்டுன்னே சிந்தனை வந்து 7 வயசில் வந்து நம்ம அருணகிரிநாதர் எழுதின கந்தர் அனுபூதியை 51 ராகங்களில் சொல்லி வச்சார் எங்கள் வாத்தியார். 51 பாட்டு, அது 51 ராகங்கள். நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருக சந்த சருஜன் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம்னு வரும். அந்த பாட்டை நான் பாடினேன், அதை அந்த வயசுலேயே பாடினேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முதல் நிகழ்ச்சி அரங்கேற்றேன். எனக்கு 9 வயசு. அப்போ அதுக்கு தலைமை தாங்கினவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அப்போவே தலைமை தாங்கி என்னை வாழ்த்தி பாடிட்டார். அதில் என்னை ஆசீர்வாதம் பண்ணும்போது இந்த கந்தர் அனுபூதியில் அந்த வரியை சொன்னார், பாடும் பணியே பணியாயருள்வாய் அப்படின்னு. அதனால் அப்படியே அமைஞ்சு போச்சு. இன்னைய வரைக்கும் தமிழ் பாட்டை கச்சேரிகளில் அதிகமாக பாடுறது மட்டும் இல்லை, முழுக்க தமிழிசை மட்டுமே தான் பாடுறேன், வேறு எதுவுமே பாடல, தமிழிசையை மட்டுமே பாடிக்கிட்டு இருக்கேன்னா பாருங்களேன். அதில் உட்காந்துருக்காங்க மக்கள், ஏன்னா புரியுது அவங்களுக்கு, லிரிக்ஸ் புரியுது. புரியாத மொழியில் நான் எதுக்கு பாடணும், ஆனால் அதையும் கற்றுக்கிட்டேன். வேறு ஒரு வாத்தியார் தான் சொல்லிக் கொடுத்தாரு, எங்கள் வாத்தியார் சொல்லிக் கொடுக்க மாட்டார். சம்பந்தமூர்த்தி ஆச்சாரியன் தமிழ் பாட்டு மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பார். அப்படி ஒரு கொள்கை. தாழக்கூடிய ஐயாசியாம ஐயர்னு ஒரு திட்டம் வந்து நான் வந்து மற்ற மொழி கீர்த்தனைகளை கற்றுக்கிட்டேன், ஏற்பாடு பண்ணேன். அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கொஞ்ச நாள் படிக்க போயிருந்தேன். அப்போ தண்டபாணி தேசிகர் அங்கே மியூசிக் காலேஜ் பிரின்ஸிபாலாக இருந்தார். அவர் வீட்லேயே தங்கியிருந்து 2-3 மாதம் சில நல்ல தமிழ் பாட்டெலாம் கற்றுக்கிட்டேன். அதனால் தமிழ் மேலே வந்த பிரியம் காரணமாக எனக்கு தமிழ் பாட்டை தவிர எதுவும் பிடிக்கல. இப்போ அதாவது கர்நாடிக் கச்சேரியில் சொல்கிறேன். அப்போ அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ என்ன ஒரு இம்ப்ரெஷன், இப்போ நான் பேர் வாங்கியிருக்கேன்னா, கலைவாணன் கச்சேரிக்கு போனால் நல்ல சில தமிழ் பாட்டெலாம் கேட்கலாம். மற்றவங்க கச்சேரிக்கு போனால் அவங்க கடைசியில் பாடுவாங்க தமிழ் பாட்டை, அது வரைக்கும் வேறு பாஷையெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. இந்த தமிழ் பாட்டை கேட்குறதுக்காக உட்காந்துருக்கணும். நான் முதல்லேருந்தே தமிழ் பாட்டு தான், இங்கேன்னு இல்லை, பிற மாநிலங்களுக்கு போனாலும் அதே மாதிரி இதில் வெளிநாட்டுக்கு போனாலும் தமிழ் பாட்டில் தான் ஆரம்பிப்பேன். இப்போ சப்போஸ் பெங்களூர் போனோம், அங்கே உள்ள கன்னட வெறியர்களுங்கெல்லாம் அவங்க 2 கன்னட பாட்டு கேட்பாங்க, 2 கன்னட பாட்டு தெரியும் எனக்கு, பங்கு பாடுவேன். இங்கே எதுக்கு? அதனால் இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் பண்ண அட்வைஸும் அதுதான். நிறைய நீங்கள் எவ்வளோ தூரம் தமிழில் பாட முடியுமா பாடுங்க, அப்போ தான் எளிய மக்களும் புரிஞ்சுப்பாங்க, எல்லாருக்கும் அந்த பாட்டு பிடிக்கும், அப்படி பாடுங்கன்னாரு. அது அப்படி ஒரு வேத வாக்காக எடுத்து நான் பாடிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கேன். நிறைய விருதுகள். இப்போ பாருங்க, கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 1998லேயே தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் சார்பில் ஒரு விருது கொடுப்பாங்க, கலைமாமணி. அப்போ அங்கே எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த பாட்டுக்கு வந்து ஒன்று வந்து இந்த தேவாரம் திருவாசகம் அப்படிலாம் திருமுறை பாடுறாங்க பாருங்கள்,
அவங்களுக்காக இறையருள் பாடல் கலைஞர்னு ஒரு கேட்டகரி இருக்குது, அதில் ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இன்னொன்று குரல் வாய்ப்பாட்டு கலைஞர்னு கொடுப்பாங்க. இது ரெண்டுமே இல்லாமல் கலைஞர் என்ன சொன்னார், தமிழ் பாடுறவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுங்க ஐயா, கலைமாமணி அவார்டை தமிழ் மட்டுமே பாடுறவங்களுக்கு தமிழ் இசை கலைஞர்னு ஒரு அவார்டு கொடுங்க. அது முதல் விருதை எனக்கு கொடுத்தாங்க. நீங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. ஆமாம். அதுக்கு என்ன காரணம், எதனால அது ஈடுபாடு? என்ன காரணம்னா, என் மனைவி இறந்து 6 வருஷம் ஆச்சுங்க. சரி. அவள் இருக்கும்போதே எழுதுனேன், இல்லைன்னு சொல்ல. ஏதோ ஒரு சைடு டைவர்ஷன் மாதிரி, நான் சும்மா இருக்க மாட்டேன், என்னால் சும்மா இருக்கிறதே பிடிக்காது. ஒன்று நானும் எனக்கு ஐநோ பிளேயிங்கோ ஹார்மோனியம் எலக்ட்ரானிக் கீபோர்டு எல்லாம் வாசிப்பேன். வாட்சி நான் ஏதாவது டியூன் பண்ணேன். என்னோடய டிவோஷனல் சாங்ஸே ஒரு 16 CDs நான் வெளியிட்டிருக்கேன். ஐயப்பன் பாட்டு, முருகன் பாட்டு, அது இதெல்லாம் நிறைய பாடியிருக்கேன். திருக்குறளை இசையோடு பாடியிருக்கேன். 1330. இதான் நான் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. இந்த திருக்குறளை இசையோடு பாடினோம் பாருங்க. அதை வெளியில் கலைஞர் வெளியிட்டார். அன்றைக்கி முதலமைச்சர் அந்த வீட்டில் போனேன், வெளியிட்டுட்டார். அந்த சிடி இருக்குது பாருங்கள். அப்போ கேசட்டில் ஃபார்ம்லேருந்து இப்போ சிடி ஆயிடுச்சு. அதை கேள்விப்பட்டுட்டு அன்னைக்கு ஜனாதிபதியாக இருந்தார் நம்ம அப்துல் கலாம் ஐயா, கேள்விப்பட்டிருக்கார். அவ்வளோதான், எனக்கு தெரியாது. அவர் நான் டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்கு கச்சேரிக்கு போனேன். கிளாசிக்கல் கச்சேரி பாடுவேன், அது ரெண்டும் தெரிஞ்சவன் தானே. கிளாசிக்கல் பாடுவேன், ரைட்டும் பாடுவேன். அப்போ கிளாசிக்கல் கச்சேரிக்கு நான் போயிருக்கேன். அப்போ திருவள்ளுவர் கலையரங்கத்தில் கேள்விப்பட்டு அங்கே வரதுனால, நீங்கள் அங்கே வரும்போது இங்கேயும் வரணும்னு சொல்லி எனக்கு இமெயில் கொடுத்துட்டார். அவர் வீட்டுக்கு வரணும், ராஷ்டிரபதி பவனுக்கு. அனுமதி லெட்டர்லாம் வந்துருச்சு, அக்செப்டன்ஸ் வாங்கிட்டாங்க. வரும்போது டோன்ட் ஃபர்கெட் டு பிரிங் யுவர் ஒய்ஃப், உங்கள் சம்சாரத்தோடு வரணும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் தகவல். அவளுக்கும் டிக்கெட்டை போட்டு அவளையும் கூப்பிட்டு போயாச்சு. அங்கே போயாச்சுன்னா 8 கேட்டு, பயங்கர செக்யூரிட்டி. உள்ளே கூப்பிட்டு போயிடணுன்னா, அங்கே போனோன்னா அவர் கூட பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்ருக்காரு. போயிட்டு அங்கே போய் அவர் ரூமுக்குள்ளே போகிறோம் பாருங்கள். சுற்றி வர ஏகப்பட்ட இது விஞ்ஞானி இல்லை அவர். டிஷ் ஆண்டனா, அந்த ஆண்டனா, அது இது 4-5 டிவி எல்லாம் இருக்குது சுற்றி. வேறு எந்த ஜனாதிபதிக்கும் அப்படி சீட்டிங் கிடையாது. அப்படி ஒரு இதில் இருக்கார். அவர் சீட்டுக்கு முன்னாடி 4 சேர் இருந்தது. நான் உள்ளே வந்தோடனே என் கையை பிடிச்சி, அவர் எழுந்து வந்து சீட்லேருந்து என் கையை பிடிச்சி கொண்டாந்து எங்கள் சேரில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் சுற்றி போய் அவர் சேரில் உட்கார்றாரு. என் ஒய்ஃப் அப்படியே அசந்து போயிட்டா. இவரா ஜனாதிபதின்னு கேட்டது சத்தம் போட்டாங்க. ஜனாதிபதி மாதிரியே இல்லையேன்னா பேசாது. அப்போ ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் போட்டிருக்காரு. சர்வசாதாரண ஜனாதிபதி மாதிரி இல்லை, சொன்ன மாதிரி. பார்த்துட்டு, என்ன கலைவாணன், திருக்குறளை பாடி அமக்களம் பண்ணிட்டீங்களே, எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதை இங்கே பாடுங்க அப்படின்ட்டார். உடனே அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனின் கொல்வாலறிவன் நற்றாள் தொழாரனின். அதை கேட்டார். கேட்டுட்டு அதுக்கப்புறம் மோகனத்தில் பாடுவீங்களா அவர் கேட்குறாரு. சரிக பதச சத பகரிச அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு அதுலேயும் பாடணும். அவருக்கு ராகங்கள் ரொம்ப நல்லா. ரேவதியில் பாடுவீங்களான்னார். அடுத்த ராகம் கேட்டார். சரிமா பனிசா சனி பமரீசா தாரணா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு பாடினேன். எல்லாத்துலேயும் பாடலாம் போல் இருக்கேன். ஆமாம் பாடலாம், ஏன் தாராளம் பாடலாம். நானும் ஒரு மியூசிஷியன் தான், எனக்கு வீணை வாசிக்க தெரியும், இதோ என் வீணை இருக்குது பாருங்கன்னு காட்டினார். அங்கேயே நான் டைம் இருந்தால் வாசித்து காட்டுவேன். விமானப்படை தலைமை தளபதி வந்திருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணணும், உட்காந்துருக்காரு. இங்கேருந்து இது வரைக்கும் பதக்கம் அவருக்கு. பார்த்தோன்னே ஏஞ்சி செலக்ட் பண்ணுற அளவில் இருந்தால் பண்ணிட்டேன். அவர் எழுந்து நின்று செலக்ட் பண்ணார். அவர் உட்காந்துருக்காரு வெயிட்டிங்கில். அவரு கூட ரிப்பப்ளிக் டே பரேடு ஒத்திகைக்கு போகிறார். சரி, அதனால் நான் வாட்சி காட்டுவேன், இல்லை டைம் இல்லைன்னு. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு பிடிச்ச 2 குரல் இருக்குது, இதை நீங்கள் எங்கே போனாலும் பாடணும், உங்கள் கச்சேரியில் நீங்கள் பாடணும்னாரு. உடனே உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், மற்றது தள்ளினம் தள்ளாமை நீர்த்துன்னு. இன்னொன்னையான்னு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வு. இது 2 எனக்கு பிடிச்ச பொருள். இதை ரைட்டாக அப்படி ரம்மிங் பண்ணிட்டு உங்கள் ப்ரோக்ராம்ஸ் தொடங்குன்னு அப்படியே பண்ணுறையா பண்ணி. பொன்னாடையெல்லாம் உங்களுக்கு போட்டால் அது கிழிஞ்சு போயிடும், அதெல்லாம் வேஸ்ட்டு. எப்பவும் நீங்கள் படிக்கிற மாதிரி ஒரு புக்கு தரேன்னு சொல்லி இந்தியா 2020 ஒரு புக்கு, அது 7 லாங்குவேஜில் மொழிபெயர்த்திருக்காங்க. அதில் தமிழ் வெர்ஷன் இந்தியா 220 எனக்கு கொடுத்தாரு. இந்த சந்திப்பு மறக்க முடியாது ஐயா. ஐயோ, உங்கள் அப்பாவை நாங்கள் மறக்க முடியாது. அவரெல்லாம் ராஜாவாகவே வாழ்ந்தவர். ராஜராஜ சோழன்னா உங்கள் சித்தப்பா ராஜராஜ சோழன், உங்கள் அப்பா ராஜேந்திர சோழனை தான் பார்த்தேன், உங்கள் அப்பாவை நான் பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு
நான் ரொம்ப ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்னை வழி அனுப்பிச்சாங்க. நான் வந்துட்டேன். அந்த புக்கில் கழுத்து வாங்கல. அது ஒரு குறையாக இருந்தது எனக்கு. ஐயோ இது இல்லைன்னா கடையில் வாங்கினான்ல சொல்லுவேன் நாளைக்கு காட்டினா கூட. சரி இது என்ன பண்ணலான்னு அந்த பிஏட்ட சொன்னேன், சார் கழுத்து வாங்கல சார். அப்படியா, வாங்கியிருக்கலாமே, சரி வாங்க அப்படின்னு போயினார். உள்ளே போனோன்னே அந்த தளபதி பேசிகிட்டு இருக்கார் முன்னாடி உட்காந்து. நான் போனேன். அப்போ டக்குன்னு அங்கே போனோடனே ஞாபகம் வச்சு கூப்பிடாரு பாருங்க. டோரை திறந்தவொடனே என்ன கலை வேணும், என்ன வேணும் அப்படின்னாரு. இல்லை இந்த புக்கில் கையெழுத்து வாங்கல ஐயா, நான் மறந்துட்டேன். அவ்வளோதானே, கொண்டாங்கன்னு சொல்லி புக்கை வாங்கி அப்போவே டியர் டிகேஎஸ்கே போட்டு பேஜ அப்துல் கலாம் அன்புடன் போட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். பொக்கிஷம் மாதிரி வச்சுருக்கேன் இந்த புக்கு. அதில் இருக்குது, அந்த லெட்டர்ஸ் இருக்குது. அதை சொன்னோன்னே அப்புறம் இந்த விமானப்படத்தை பற்றி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, யார் என்னான்ட்டு. அவர் உடனே என் கை கொடுத்தாரு. அந்த சொல்லிவிட்டு நானும் சொல்லிவிடலாமன்ட்டு அவர்கிட்ட வந்து வெளியே வந்தேன். மறக்க முடியாத இந்த சந்திப்பு. இப்போ உங்கள் அப்பா வந்துட்டு அவர் நாடகத்தில் மிகப்பெரிய பற்று இருக்கு. இப்போ ஔவையாரை நடிக்கிறதுக்காகவே வந்து அவர் 2 பற்களை கூட எடுத்தார் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையா? இல்லை, அது தவறான தகவல். அவருக்கு ரொம்ப தொல்லையாக இருந்த ஒரே ஒரு பல்லை உள்ளே எடுத்தார். இதுக்காக எடுக்கல. இதை வந்து வாயை வந்து பல்லே தெரியாமல் மடித்து நடிக்கணுங்க. அது ரொம்ப, அதாவது அவர் உழைச்சி நடித்த ஒரு கேரக்டர். அது ஔவையாரை பற்றி நான் வந்து ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருக்கேன், பேப்பர்லேயும் எழுதியிருக்கேன். அது தவிர நான் வந்து புக்லேயும் எழுதிட்டேன், ஔவையாரும் தந்தையாரும்னு. அந்த ஒரு ஆர்டிக்கிள் ரொம்ப பாராட்டப்பட்டது. என்னன்னா, அவர் வந்து அந்த வேஷத்தை வந்து பண்ணணும்னே நினைக்கல. அவங்க பாலசண்முகானந்த சபான்னு அவங்க ஆரம்பத்தில் தொடங்கின நாடகக்குழு 1925. 4 பெரியப்பா சங்கரம், முத்துசாமி, சண்முகம், பகவதி 4 பேர் அந்த பிரதர்ஸு. இப்போ மூத்த சகோதரர் வந்து பெண் வேடம் போடுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டு இந்த முத்துசாமிங்கிற பிரதர் பெரியப்பா. அவர் வந்து சொல்கிறாரு, அவர்கிட்ட கேட்டவுடனே ஔவையார் நாடகம் போடலாம், ஒரு இலக்கிய இதாக இருக்கும், அந்தஸ்து இருக்கும். அப்பா அவர் தானே பெண் வேடம் போடுறாரு, முத்துசாமி நடிக்கலான்னு சொல்கிறாங்க. அவர் ஒத்துக்கலை. நான் எவ்வளோ பெண் வேடம் போட்டேன், சரியில்லை, அதில் பாட்டெல்லாம் நிறைய இருக்குது, 30 பாட்டு பாடணும், சண்முகம் பண்ணட்டும். உடனே அப்பாவே அதை எதிர்பார்க்கல, இப்படி சொல்லுவார் இவருன்னு. அப்பாவும் முதல்ல யோசிச்சார் பண்ணணுமான்னு. அப்புறம் இல்லை நீ தான் கரெக்டாக பண்ணணும், நீ பெண் வேடம் அதிகம் போடலைன்னா நீ தான் நல்லா பண்ணுவேன்னு சொன்ன உடனே எடுத்துக்கிட்டார். ஆனால் இது வந்து நாடகத்தில் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. இது சினிமாவா இது பண்ணப்போ இவங்க தான் பண்ணாங்க. அதான் அந்த வேடத்தை அவர் ரொம்ப சிரமப்பட்டு செஞ்சனுடைய பலனு அவருக்கு நிரந்தரமாக அந்த ஷோல்டர் பெயின், அப்புறம் அந்த தடியை வச்சுக்கிட்டே நடந்தனால இந்த கை முழங்கை வலி, ராத்திரி பூரா தூங்க முடியாது. ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணி அவரை படுக்க வைக்கணும், அப்போ தான் தூங்குவார். இடுப்பில் பர்மனண்ட்டு ஒரு கூன் மாதிரி விழுந்து இந்த நாடகத்துக்கு நடிச்சதனுடைய விளைவு பர்மனண்ட்டு நோயாளி மாதிரி இருந்து. அந்த பாம்பேயில் வந்து சண்முகானந்தா ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் சங்கீத சபான்னு ஒரு கிங்ஸ் சர்க்கிளில் பெரிய ஹால். அது 5000 பேர் சர்வசாதாரணமாக உட்காரலாம். 3 மாடி. 3வது மாடியிலேருந்து பார்த்தாலும் ஸ்டேஜ் கடைசி வரை தெரியும். அன்றைக்கி இவங்க அங்கே ட்ராமா போடுறாங்க, ஔவையார் ட்ராமா, ஹவுஸ்ஃபுல். அந்த ட்ராமாவுக்கு டிக்கெட்டு கிடையாதுங்க, ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அன்றைக்கி. எனக்கு நான் பள்ளி மாணவன் கூட போயிருக்கேன், வெக்கேஷன் நடக்கும்போதெல்லாம் கூட போவோம். அப்போ அங்கே போய் பார்த்தா ஃபுல்லாக இருக்குது. உண்மையிலேயே வெளியில் பேசிக்கிட்டாங்க, தியேட்டர் ஃபுல்லாக இருக்குது. போனவுடனே அன்றைக்கி பிருத்திவிராஜ் கபூர் வரார், தலைமை தாங்க. அது ராஜ் கபூருடைய அப்பா. அவர் வரார். அவர் வந்து உட்காந்துருக்கார். அப்பாவோட ஆக்டிங்கை பார்க்குறாரு. அதில் அந்த ஃபஸ்ட்டு சீனில் பால அவ்வை வரும், வந்து அந்த சாமி கும்பிடும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க. பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு மலைநாட்டு மன்னன்னு ஒரு மன்னனும் கூட ஒரு புரோகிதரும் 2 பேருமா வருவாங்க. வந்து அந்த பாட்டு அங்கேருந்தே கேட்பாங்க, தள்ளி இருப்பாங்க, சீனில் உண்டு அவங்க. அப்போ பாதி பாட்டு போகும்போதே டக்குன்னு என் தாரணி போற்றிடும் ஞான விநாயகா உன் தாழ் பணிந்தேன்னு கேட்குறாரு. எனக்கு கிழரூபம் கொடுத்துரு, எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, நான் வாழ முடியாது, பக்தியில் தான் போகணும்னு நினைக்கிறேன்னொன்னே பாதி பாட்டில் சீனில் லைட் ஆஃப் ஆகும். விநாயகர் தோன்றுவார். அவர் கையில் ஸ்பார்க் லைட்டு கட்டியிருப்பாங்க, ஒயரெல்லாம். அதில் சுவிட்ச் போட்டோன்னே ஸ்பார்க் வரும். விநாயகர் ஆசி கூறுவார். அவருக்கு மட்டும் லைட் கொடுப்பாங்க. அவர் ஆசி கூறினோடனே கிளவி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். போயாச்சு. அந்த இருட்டில் கேப்பில் பாலவை வேஷம் போட்டவ உள்ளே போயிடுவாங்க. அப்பா வந்து உட்காந்துருவார் வேஷத்தோட, அந்த முட்டாக்கு போட்டு உட்காந்து. லைட்டாக வந்தவுடனே மன்னன் கேட்பான், ஆஹா இந்த அவ்வை உட்காந்துருக்கிறதே அழகாக இருக்கேன்னு ஜனங்கள்லாம் சிரிப்பாங்க. ஏன்னா அது வந்து வயசானவங்க இப்போ உட்காந்துருக்கு, என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள் மன்னா, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்படிலாம் அவங்களுக்குள்ளே டைலாக் பேசுவாங்க. அப்போ கிட்ட போய் பார்த்தோன்னே, அம்மா இந்த அவ்வை வந்து நீங்கள் தானே அப்படின்னு கேட்டவுடனே, வரீங்களா, நான் தான் மலைநாட்டில் வந்துருக்கேன். உடனே அப்பா அந்த சீனை கிளாப்ஸ் கொடுப்பாங்க பாருங்க. அந்த அந்த தலை முட்டாக்கு அப்படியே எடுப்பார், ஃபுல் நரமுடி போட்டு அந்த வேஷத்தில் அப்படியே அந்த தடுமாறி கொஞ்சம் அப்படி இப்படியே எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்கிற மாதிரி இப்படி எல்லாம் பண்ணி அந்த வயசான இதுக்கு முடியாதுன்னு சொல்லி வாய் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி பண்ணிவிடுவார். இப்படி சரி இப்படியே பேசணும். பல்லு தெரியுதா தெரியல, தெரியல, இப்படியே பேசணும்.
யார் நீங்கள்? நான் தான் அவை வரும். பிரமாதம். இப்படி பேசுவார். நான் தான் அவை அப்படின்னு சொன்னோடனே, என்னது அவ்வையை பார்க்கல நாங்கள் வந்தோம், நீங்கள் வேற கிளவு ரூபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கே. உடனே அந்த புரோகிதர் சொல்லுவார், இது அவ்வையினுடைய சாயல் இந்த அம்மா முகத்தில் இருக்கிறனால அவ்வைக்கு பாட்டியாக இருக்கும், அதனால் உள்ளேருந்து அவ்வையை வர சொல்லி அந்த அம்மாட்ட சொல்லுங்கம்பார். உடனே அவ்வை உள்ளே இருக்காங்களா அப்படின்னு இவர் கேட்பார். மன்னன் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. என்னை தவிர அவருக்கு ஒரு பெண்ணே கிடையாது, நான் தான் அவ்வை பார். இந்த மாதிரி வாயை மடிச்சுட்டு பேசு. இதுல இப்போ அப்பா வந்து அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருந்தாலும் திரைப்படமா எடுத்து போந்துட்டு சுந்தராம்பாள் தான் பண்ணாங்க. அது என்ன ரீசன்னா, எஸ் வாசன் அவர்கள் வந்து அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸு, அப்பாவோட பெரியவர். அவர் வந்து படங்களுக்கு ஆர்டிஸ்ட்டை அப்பாவை ஃபிக்ஸ் பண்ண வர்றாருன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜர் அனுப்ப மாட்டார், அவரே தான் வருவார். ஒரு வேக்ஸால் காரை ஓட்டிகிட்டு வருவார், கதர் சட்டை வரைக்கும் முழங்கால் வரைக்கும் போட்டிருப்பார். தேசியவாதி வந்து வந்து உட்காருவோம், வெத்தலை தட்டு வைக்கணும் அவருக்கு, அதெல்லாம் போட்டுட்டு பேசுவார். பாயில் தான் உட்காருவார், சேரில் உட்கார மாட்டார், அப்படி ஒரு இது. அப்போ அப்பாட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஔவையார் படம் எடுக்க போகிறேன், நீங்கள் நடிக்கணும். உடனே அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்கள் எப்பேற்பட்ட வாய்ப்பு, இன்றைக்கி அந்த நடிப்பை பார்க்க முடியல பாருங்கள், ஃபோட்டோ தான் இருக்குது, வீடியோலாம் இல்லாத காலம். அப்போ அவர் சொல்கிறார், அப்பா அண்ணே நான் வந்து நாடகத்தில் நடித்தேன், அது வந்து ஏற்றுக்கிட்டாங்க மக்கள், ஏன்னா அது ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டேன், இப்போ பண்ணாங்க, பாராட்டு கிடச்சிது. ஆனால் சினிமான்னு வந்தால் ஒரு பெண் நடித்தா தான் ஒத்துப்பாங்க, ஒரு லேடி கேரக்டரை ஆம்பளை நடித்தா ஏற்றுக்க மாட்டாங்க, நல்லா வராது. அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள் யாரை போடுறது, நீங்கள் தான் நடிப்பீங்க, உங்களை வச்சு எடுக்கலான்னு பார்த்தேன், வேணான்றீங்க, சரி யார் நடிக்கலான்னு. அப்போ எல்லார் நடிகையும் எல்லாம் ஹீரோயினெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே, சுந்தராம்பாள் இருக்காங்களே, சுந்தராம்பாள் நல்லா பாடுவாங்க, அவங்க பாட்டே போதுமே, என்ன மாதிரி பல்லெல்லாம் மறைச்சி கிளவி மாதிரி கஷ்டப்பட வேண்டாம், அவங்க பல்லு தெரிஞ்சே பாடலாம், ஆனால் அவங்க பாட்டுனாலே அந்த படம் ஓடிடும், நல்லா வரும் அப்படின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு படம். இல்லை அப்பா தான் சஜஸ்ட் பண்ணார் சுந்தராம்பாள். இந்த மாதிரி அப்பாட்ட என்ன குணம்னா, அப்பா இந்த மாதிரி சில சமயம் படங்களை கூப்பிடுவாங்க, அப்பா உடனே என்ன சொல்லுவார், இல்லை நான் சரியாக வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால், ஆர்டிஸ்ட்டை நீங்களே சொல்லுங்கன்னு. எஸ்வி சகஸ்ரநாமம் என்ன மாதிரியா இருப்பார், போட்டுங்கம்பார். இல்லை எஸ்வி ரங்காராவ் பணக்கார அப்பாவான்னு, எஸ்வி ரங்காராவ் பொருத்தமாக இருப்பார். ஏழை அப்பாவா எஸ்வி சுப்பையாவை போட்டுங்க, இப்படி சஜஸ்ட் பண்ணுவார் அவர். இந்த மாதிரி சொல்கிறவர். அப்படி தான் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் நடிக்க அப்பா வந்து கூப்பிட்டார். அப்பாவை சிவாஜிக்கு மாமனாராக நடிக்கணும், ஹார்பரில் ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டே நீங்கள் வரணுன்றாரு. ஆனால் அன்னைக்கு என்னுடைய நாடகம் ஒன்று இருக்குது வேலூரில், ஷூட்டிங் அன்னைக்கு ஒரு ஏழை நடிகனுக்கு நான் பணம் கொடுக்குறேன், வசூல் முழுக்க அவருக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி நிதி நாடகம், நான் வர்றதுக்கு கஷ்டம்னே, ஷூட்டிங்க்கு இதுக்கப்புறம் மாற்ற முடியாது, டேட்டு கொடுத்தானா அதான் பர்மிஷன் வாங்கிட்டேன், கஷ்டம்னோடனே அப்போ ஆர்டிஸ்ட் சொல்லுங்கன்னொடனே, பக்கத்தில் தான் இருக்கார் நம்மட்டுக்கு டிஎஸ் முத்தையான்னு ஒரு ஆக்டர் இருக்கார், நீங்கள் சொல்கிற வேஷத்தை கேட்டேன், வீல் சேர்லேயே வரணும், நடக்க முடியாது, அவர் பொருத்தமாக இருப்பார் அப்படின்னோடனே அவர் தான் நடித்தார் மோட்டார் சுந்தரமில்லை. அதே மாதிரி வஞ்சிக்கோட்டை வாலிபரில் ஜெமினிக்கு அப்பாவை நடித்தார். அதுலேருந்தே வாசன் சார் ரொம்ப க்ளோஸு. அப்போ நான் அப்பாட்ட ரொம்ப துணிஞ்சு பேச மாட்டேன், பின்னாடி நின்று தான் பேசுவேன். அந்த கால மகன். ஆமாம், இந்த காலம் இல்லை, நான் பின்னாடி வந்து பேசுவேன். என்னென்னா ஒரு மாதிரி அவ்வளோ என்னமோ பயந்து ஒரு மாதிரி தள்ளியே இருப்போம். அப்போ என்னப்பா உங்களுக்கு சினிமா வாய்ப்பெல்லாம் இப்படி தவற விடுறீங்களே, சினிமா வாய்ப்பு தவற விடுறீங்களே, அது நல்ல பப்ளிசிட்டி கொடுக்குமேன்னா அவர் சொல்கிறாரு, நானும் சினிமாவுக்கு போய்ட்டால் நாடகத்தை யாரா பார்ப்பாங்க, அது நடிச்சுட்டு போட்டு வேண்டாம், நிறைய பேர் நடிக்கிறாங்கடா, என் மாணவர்களே நல்லா. எஸ்வி சுப்பையெல்லாம் அவர் அப்பா மாணவர், எஸ்வி சுப்பையா அப்பாட்ட கற்றுக்கிட்டவர் மாணவர், டிவி நாராயணசாமி அப்பா மாணவர், எஸ் ராஜேந்திரன் அப்பா மாணவர், இவங்கெல்லாம் என்எஸ்கேயே அப்பா மாணவர் தான். பார்க்க போனால் என்எஸ்கே தனியும் பெரியவர், ஆனால் அப்பா கிட்ட தான் கூட இருந்தார், அப்பா சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் நடித்தாங்க. ஆனால் அவர் ரொம்ப டேலண்டட், அவராகவே கற்பனையாக பயங்கரமாக செய்வார் என்எஸ்கே. அவரெல்லாம் இருக்கிறது அசெட்டு ட்ரூப்பில். வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாடக உலகின் பிதா மகன்களில் ஒருவரான டி.கே. சண்முகம் அவர்களின் மகனும் பிரபல இசைக்கலைஞரும் இலக்கியவாதியுமான திரு டி.கே.எஸ். கலைவாணன் அவர்களை இன்று நாம் சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ கமல் மாதிரியே வந்து ஸ்ரீதர் சாரியும் வந்து அப்பா தான் பெரிய ஸ்ரீதர் வந்து பாருங்க, இந்த ரத்தபாசம்னு ஒரு கதை, அதுக்கு பேரே அப்பா தான் வச்சார். ஒரு கதை வச்சிருக்காரு. அப்பா வந்து நாடகத்தில் ஃபேமஸ்னோன்னா நாடகம் போடலான்னு சொல்லி வீட்டு வாசலில் வந்து கேட்டில் வந்து நின்று போயிருக்காரு. ஒரு வாரமாக தெரியல, எதுக்கு வர்றாரு போகிறாருன்னே தெரியல. அப்பா காரில் வந்து வெளியில் போகும்போதெல்லாம் அந்த காவல்காரர் நிற்பார், கேட்டில் திறந்து விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு பையன் ரொம்ப நாளாக நின்றுட்டே இருக்காருடா வாசலில், சொல்லவே இல்லையே யாருன்னு. ஒரு வாரமாக வராரு சார், அட ஏன்டா உள்ளே அனுப்பலான்னு யோசிச்சுட்டே இருந்தாருன்னு அந்த உள்ளே வந்தவுடனே, ஏன் தம்பி வெளியே நீங்கள் வர வேண்டியதானே? இல்லை உள்ளே விடலை முதல்ல. ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லிட்டு வர வேண்டியதானே, வாங்க. அப்போ நான் ஒரு கதை வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட கொடுக்கணுன்னு வந்தேன். உடனே அவர், அப்படியா
நான் சோஷியல் நாடகம் தான் ஒன்று போடலான்னு பார்க்குறேன், சமூக நாடகம் சரித்திரமெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஒன்று அதை கொடுங்கன்னு அந்த வாங்கி படித்தோன்னு அதை முதல் வரியை படிக்கிறாருங்க, டைட்டில் எழுதியிருக்கிறாரு. பிறக்கும் போதே எந்த மனிதனும் மேதையாக பிறப்பதில்லைன்னு ஒரு வரியை படித்தோன்னு அப்பா ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். உடனே இல்லை எழுத்து இருக்கு அவங்ககிட்டன்னொன்னே நீ என்ன பண்ணுற, நாடகமாக இதை எழுதணுன்னாரு. அவர் செங்கல்பட்டுலேருந்து வந்து போகிறவர் ஸ்ரீதர், செங்கல்பட்டு தான் ஊர் அவர். நீங்கள் நான் வீட்டு மாடியில் ஓலை கூரை போட்டிருக்கோம், அங்கே தான் அப்பாவுக்கு வந்து இப்போ நாடக பாடங்கள் படிப்பார், பாடுவார், எல்லாம் பண்ணுவார், ரெஸ்ட் எடுப்பார். ஓலையில் போட்டிருக்கோம் சம்மருக்காக. மாடியில் போய் தங்கிடுன்ட்டார் ஸ்ரீதரை. மேலேயே உட்காந்துருந்து உனக்கு சாப்பாடெலாம் கொடுத்துருவாங்க, மேலேயே உட்காந்து இதை ஒரு வாரத்துக்குள்ளே எனக்கு நாடகமாக எழுதி தரணும்ட்டார். ரத்த பாசம்ங்கிற பேர் இது பொருத்தமாக இருக்கும். அந்த கதையை நான் படித்தேன், 2 பிரதேசோட கதை அருமையாக இருக்குது. ரத்த பாசம் நாடகத்துக்கு பேர், நீ தான் எழுதுறேன்னாரு. அருமையாக எழுதி கொடுத்துட்டாரு டைலாக்ஸு. அந்த நாடகத்தை பார்த்தோடனே உடனடியாக அரங்கேற்றம் பண்ண போகிறோன்ட்டு ரிஹர்சல் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, அரங்கேற்றம் பண்ணி நாடகம் சூப்பர் ஹிட்டு. சித்தப்பா வந்து அண்ணன் கேரக்டர், அப்பா வந்து ராஜாங்கிற தம்பி கேரக்டர். அந்த நாடகம் சூப்பர் ஹிட் ஆனோடனே ஃபஸ்ட்டு அன்னைக்கு அப்பாவுடைய பழக்கம், நாடகம் எழுதி கொடுக்குற நாடக ஆசிரியர்கள்லாம் மேடையில் கூப்பிட்டு கௌரவிப்பார். அவங்களுக்கு மோதிரம் செயின் மாதிரிலாம் போடுவாங்க, தங்கத்தில் போட்டு மரியாதை பண்ணுவார். அதை ஸ்ரீதருக்கும் பண்ணார். பண்ணிவிட்டு அற்புதம் கதை, நல்லா வருவீங்க நீங்கள், சூப்பராக வரப்போறீங்க பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டோரியை நான் பார்த்ததே இல்லை, ரொம்ப நல்ல ஸ்டோரி, காலத்துக்கேற்ற கதைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அதே நாடகம் படமாச்சு. டிகேஎஸ் சகோதரர்கள் இந்த நாடக சபைக்காரங்க திரைப்படம்னு ஒன்று எடுத்தது அதுதான். ஓ, என்ன அவ்வை ப்ரொடக்ஷன்ஸுங்கிற பேர் வச்சு ரத்த பாசம்ங்கிற பேர்லேயே அதே பேர். சித்ரா, காமதேனு, பாரத் 3 தியேட்டரு 150 நாளுக்கு மேலே ஓடிடுச்சு அன்னைக்கு. சித்ரா தியேட்டர் தான், சித்ரா, காமதேனு, பாரத். யார் நடிச்சிருக்காங்க? அப்பா வந்து அவர் கேரக்டர் நடிச்சாரு, சித்தப்பா அவர் கேரக்டர் நடிச்சாங்க. அப்படி அஞ்சலி தேவி ஜோடி, அஞ்சலி தேவி ஹீரோயின், டிஎஸ் பாலையா வில்லன், வித்யாவதினு ஜெயலலிதாவுடைய சித்தி, அந்த அம்மா வில்லி. இதுதான் அந்த கேரக்டர்ஸ் சினிமாவுக்கு போட்டு எடுத்தாங்க, சூப்பர் ஹிட்டு. அடுத்த நிமிஷம் இதை ஏவிஎம் இந்த ரைட்ஸை வாங்கி ஸ்ரீதர்ட்ட வந்து அவர் வந்து பாய் நான் பாய்னா சகோதரன், பாய்னு சொல்லி ஹிந்தியில் எடுத்தார். அப்பா வேஷத்தில் கிஷோர்குமாரும், சித்தப்பா நடித்த வேஷத்தில் அசோக் குமாரும் நடித்தாங்க, அண்ணன் தம்பியா. அதில் வந்து ஹீரோயின் வந்து ஷியாமான்னு ஒரு வில்லி ஆக்ட் பண்ணால், அப்புறம் டேவிட்னு ஒருத்தர் வில்லன், அந்த காம்பினேஷனில் அன்றைக்கி வந்து அது ஹிட்டு. அதனால் அந்த கதை எங்கேயோ போயிடுச்சு. அப்புறம் ஸ்ரீதர் வந்து ரொம்ப காலம் கழிச்சு அப்புறம் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறாரு. என்னை வந்து கலைன்னு தான் கூப்பிடுவார், என்கிட்ட ரொம்ப பிரியம். என் தம்பி புகழேந்திக்கிட்டே ரொம்ப பிரியம், வீட்டுக்கு அடிக்கடி வருவார். வந்து அவர் கல்யாணம் ஆகும்போது ஒரு லவ் மேரேஜ் தான். தேவசேனான்னு அந்த அம்மா எத்திராஜ் காலையை படிச்சுருந்தாங்க, அந்த அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க. இன்விடேஷன் எடுத்துன்னு வந்து கலையேன்னு கூப்பிட்டாரு. ஓடி வந்தேன் மாடியிலேருந்து, என்கிட்ட இன்விடேஷனை கொடுத்துட்டு அப்பா இருக்காரு, நான் அப்பா எங்கே போயிருக்காரு, அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பாருங்கள், எங்களோட ரொம்ப அட்டேச்சாக இருந்து எங்கள் சித்தப்பா பொண்ணுக்கு கல்யாணம் போது காரெல்லாம் கொடுத்து உதவினார். அம்பாசிடர் கார் 2 காரையும் கொடுத்துட்டார், டிரைவரோட யூஸ் பண்ணிங்கன்னு. அவ்வளோ பிரியம். ஆனால் அவருக்கு கிடையில வந்து பெரிய நோய்வாய்ப்பட்டார். 60 வயசுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து, ஏன்னா செயின் ஸ்மோக்கர், ஒரு சிகரெட்லேருந்து இன்னொரு சிகரெட்டை பற்ற வைக்கிற அளவுக்கு செயின் ஸ்மோக்கர். அந்த பழக்க வழக்கங்கள்னால அழகான டைரக்டர்லேயே பார்க்குறதுக்கு பர்சனாலிட்டியாக இருப்பார், உங்களுக்கே தெரியும். நல்லா அழகாக அப்படி சீவி அப்பா மாதிரி இங்கேருந்து இப்படி போட மாட்டார் செட்டில், இப்படி க்ளோஸ் நெக் போட்டு இங்கே பட்டன் போடுவாங்க, இப்படி ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுவார். பண்ணி ஒயிட்டில் போட்டு இந்த இன்சைட் பண்ணி வந்தாருன்னா அவ்வளோ ஸ்டைலாக இருக்கும், ஒரு மாதிரி நடப்பார். நான் சொல்லிட்டேன் போயிட்டேன், ஒரு ஆக்ஷனாக நல்லாயிருக்கும். அவர் பாருங்கள், அந்த ஸ்ட்ரோக் வந்து படுத்தோடனே 16 வருஷம் அந்த அம்மா பார்த்துக்கிட்டாங்க. ப்ளூ பீச் ரோட்டில் வீடு, டி நகரில் இருக்கும்போதே நான் பார்த்துருக்கேன். தேராயனால் எல்லாம் கடனில் விற்றுட்டாங்க, படம் எடுத்து நஷ்டமாயிடுச்சு. சிவந்த மண்ணெலாம் போடல, அதுக்கு முன்னாடி உள்ள படம் நெஞ்சிருக்கும் வரையெல்லாம் போகல. நிறைய சொத்துக்களை விற்று டி நகரை விடையே காலி பண்ணி சித்ராலய ஆஃபீஸே வாஷ் அவுட் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு, ப்ளூ பீச் ரோட்டில் போய் கொட்டி வாக்கமாக இங்கே நீலாங்கரையில் போய் வீடு வாங்கி தங்கிட்டார். அங்கே போய் பார்த்தேன், படுக்கையாக இருக்காருங்க. அப்போ அவர் கூட பாருங்கள், ராஜாட்ட சொல்லி அப்பாவுடைய மகன்கிறதுனால என்னை இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்னு ஒரு படத்தில் பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணார். ஆனால் அன்னைக்கு ராஜா தடுத்தார். பாட்டை கொடுக்காதவர் ராஜா தான். என்ன பாட்டுக்கு அது? ஒரே நாள் அந்த நான் நிலாவில் பார்த்ததுங்கிற பாட்டை நான் தான் பாடிடுவேன். அது ஏன்னா ஒரே வாய்ஸாக இருக்குது படத்தில், வேற ஆள் வேண்டாம், அவருக்கு நான் வேற பண்ணிக்கிறேன்னு சொல்லி சமாளிச்சிட்டார். ஆனால் எங்கள் அண்ணாச்சி மகன் அவர் பாடணும்னு நினைக்கிற ராஜாங்கிறார், அவர் பாட விடலை. அது ஒரு வருத்தம் அவருக்கு இருந்தது. அவர் வீட்டுக்கு போய் நான் பார்த்தபோது காதலிக்கு நேரமில்லை படத்துலேருந்து 2-3 பாட்டு அவருக்கு பாடி காட்டினேன் ஆசையாக. எப்படி பாடுற உன்னை அன்னைக்கே கொண்டு வந்திருப்பேன், ராஜா தான் கெடுத்தாருன்னு. அதை சொல்லலை,
வாயால் பேச முடியாது. அந்த அம்மா தான் சொல்லுது, பேச்சு போயிடுச்சு, ஒரு சைடு கண் பார்வை போயிடுச்சு, படுக்க இப்படி இருக்கும்போது பையனை கூப்பிட்டு வீல் சேர் கொண்டு சொல்லி என்னை அவர் வீட்டு பூஜை ரூமுக்கு தள்ளிட்டு போக சொல்கிறாரு. இன்னும் அந்த பையனை ஏன்னா எந்திரிக்கிறீங்க, படுத்தே இருங்களேன், விட முடியல சொல்லிட்டு தள்ளி கொண்டு போகிறேன். உள்ளே போனோன்னே அந்த பூஜை ரூம் கதவை திறந்தோன்னே நடுநாயகமாக அப்பாவோட படத்தை மாட்டி வச்சுருக்காருங்க மாலை போட்டு. அதுக்கு ஆக்ஷன்லேயே சொல்கிறாரு, அவரால் தான் நான் சாப்பிட்றேன், சரி, என்னுடைய சாப்பாடு போட்டவருன்னு சொன்னேன். நான் அழுதுட்டேன், அப்படியே அவரும் அழுதுட்டார். அப்புறம் அவரை கொண்டாந்து திரும்பி படுக்கையில் போட்டாங்க. அப்போ சொன்னேன், என்னென்ன இது உங்களை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க நான் அப்படின்னு கை காட்டிட்டு விட்டுட்டார். அதுலேருந்து ஒரு 6 மாதம் தான் இருந்தார் உயிரோட. அந்த அம்மா அப்படி பார்த்துக்கிறவங்க. நான் வீட்டிலலாம் சாப்பிட்ருக்கேன். அப்போ அவர் என்னன்னா, என் மக கல்யாணத்துக்கு அழைப்பு கொண்டு போய் கொடுத்தேன் என் டாக்டருக்கு. நான் அவங்கள பொண்ணு மாப்பிள்ளை இங்கே கூப்பிட்டு வரேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறேன். சரின்னு சும்மா அப்படி சொல்லிக்கிட்டார். அப்படி சொல்லிட்டு கல்யாணத்தன்னைக்கு காலையில் முகூர்த்தத்துக்கு வந்துட்டாருங்க காமராஜர் மண்டபத்துக்கு. எனக்கு ஆச்சரியம், வரவே முடியாது. கார்லேருந்து கஷ்டப்பட்டு அவர் இறக்குனாங்க, வீல் சேரில் உட்கார வச்சாங்க, தள்ளி கொண்டு வந்து ஆடியன்ஸில் உட்காந்துருந்தார். மணமக்களை நான் கீழே இறக்கி வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வச்சேன். வந்துட்டு தான் போனார், அவரால் இருக்க முடியல. அப்பாவுக்கு இதே மாதிரி பல பேரோட பழக்கம் இருக்கும் இல்லையா? அவங்களோட நீங்கள் நெருங்கி பழக வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இப்போ அண்ணா அவங்களாம் யாராவது வருவாங்க? எல்லாத்தையும் பழகிருக்கேனே. இப்போ அப்பா காலத்தில் அவர் பழகின கலைஞர்கிட்ட அவங்க குடும்பத்தோடு நான் பழகிட்டு இருக்கேன். அது மாதிரி எம்ஜிஆர் ஃபேமிலியில் ஜானகி அம்மாலேருந்து எல்லாத்தையும் பழகிருக்கேன். அப்பா கூட இருந்தவங்களில் அவர்கிட்ட என்எஸ்கே ஃபேமிலி எனக்கு ஒரு பெரியப்பா மாதிரி என்எஸ்கே. அவருடைய மகன் நல்ல தம்பி, அவன் பேரில் தான் படம் எடுத்தார், நல்ல தம்பின்னு ஒரு படம். அந்த நல்ல தம்பி என் கிளாஸ்மேட்டு. அவன் இப்போ ஜெர்மனிலாம் வந்து ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டான், 3 பொண்ணு கட்டி கொடுத்துட்டான். அப்புறம் அப்பா கூட யாரெல்லாம் நெருங்கி பழகினாங்களோ எல்லாருக்கூடையும் பெரும்பாலும் நான் பழகிருக்கிறேன். ஸ்ரீதர் ஃபேமிலி, இன்னும் நிறைய ஃபேமிலி. அப்பா கிட்ட யாரெல்லாம் வந்து எஸ் ராஜேந்திரன், அவர் வீட்டுக்கு அடிக்கடி போவோம், அவர்கிட்டையும் பேசியிருக்கேன். நல்லா அவரும் நல்லா பழகக்கூடியவர். ஆனால் எனக்கு ஒரே ஒரு குறை என்னென்னா, இப்போ அப்பாவுக்கு வந்து அவருடைய பேரால் இந்த சாலை பேர் வச்சுருக்காங்க, அவ்வை சண்முகம் சாலைன்னு. அவர் இறந்து போனோன்னு ஒரே வருஷத்துலேயே இந்த தேவநேய பாவாணர் நூலகம் இருக்க பாருங்க, அந்த வளாகத்துக்குள்ள அப்பா பேரில் ஒரு தியேட்டர் திறந்தார் கலைஞர், ஒரு நாடக அரங்கம். அந்த ஸ்டேஜ் அமைப்பெல்லாம் எஸ்வி சஹஸ்ரநாமன் தான் பண்ணி கொடுத்தார், 20க்கு 16 வேணும்லாம். அந்த தியேட்டரில் நாடகம் கலை நிகழ்ச்சியெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. கல் போட்டிருக்காங்க வாசலில், கலைஞர் திறந்தார். அது இப்போ பாலடைஞ்சு ஒரு நரகம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பூரா குடோன் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. கண்ணாடியெல்லாம் உடஞ்சி போச்சு, ஜன்னல்லாம் சரியில்லை, ஒன்றும். அதை ரெனோவேட் பண்ணணும்னு நான் வந்து லெட்டர் கொடுத்துருக்குறேன் அந்த சிஎம்கிட்ட, கலைஞர் இருந்தபோது. பண்ணிடலான்னு சொல்லி 84 லட்சம் ரூபா சேங்ஷன் பண்ணிட்டாரு பண்ணுறதுக்கு. கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தியேட்டர் பண்ணி ஏசி பண்ணிவிடுவோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோரை ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸாக பண்ணி வாடகை கொடுத்துக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் ஆட்சி போயிடுச்சு, ஆட்சி மாறிச்சு, ஜெயலலிதா அம்மா வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட கொடுத்தேன் லெட்ரு, ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏன்னா கலைஞர் தொட்டதை அவங்க தொட மாட்டாங்க, அவங்க தனியாக செய்வாங்களே தவிர இது ஏற்கனவே கமிட் பண்ணது வேணாம். அப்புறம் எதுவுமே செய்யலை. இப்போ ஸ்டாலின் முதல்வராக வந்திருக்கார். இப்போ நாங்கள் லெட்டரை கொடுக்குறோம், அதை ரெனோவேட் பண்ணணும்னு கேட்குறீங்களா? லெட்டர் இன்னும் கொடுக்க முடியல, அவருக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, கொடுப்பான். அதை ரெனோவேட் பண்ணணும். அவர் வாழ்ந்த பகுதியில் அவருக்கு ஒரு திருவுருவ சிலை வைக்கணும். இப்போ இந்த ரோடை வந்து ஸ்பிளிட் பண்ணி 2ஆக வச்சுட்டாங்க, நீட்டமாக இருந்தது. அந்த கலைஞர் இருந்தால் செஞ்சிருப்பாருன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவருடைய மென்டாலிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், அவருடைய சிந்தனை வேறு மாதிரி இருக்கும். எம்ஜிஆரும் பண்ண மாட்டார், ஏன்னா ஒன்ஸ் பண்ணதை மாற்ற மாட்டாங்க. இவங்க ஏதோ ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டாங்க, அது என்ன தப்பாக சொல்லலை. நாங்கள் இருக்கிற இந்த இடம் தான் அந்த பேரில் தான் இருக்குது. ஆனால் அவர் அவ்வை சண்முகம் எதிர்காலத்தில் யாருன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு ஏதோ ஒரு திருவுருவ சிலை வச்சா நம்ம அவர் யாருங்கிறதுக்கு ஒரு கல் போட்டுருவோம் அந்த பீடத்தில். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், ஒரு பர்மனெண்ட்டாக இருக்கும். இதை அவர்கிட்ட கேட்டு இந்த 2 கோரிக்கையை இதை வந்து கமல் மூலம் கேட்கணும்னு நினைக்கிறோம். கமல் வந்து மாணவன், இப்போ அவருடைய மாணவர்கள் பூரா இறந்து போயிட்டாங்க, பெரும்பாலும் இல்லை. SSR இல்லை, RMB இருக்கிறாரு, RMBயும் மாணவர் தான், RM வீரப்பன். அப்புறம் ஒரு மேனேஜர் ஆகிட்டார், அவருக்கு 98 வயசு. என்ன கமல் தான் இப்போ கேட்க, கமல் இஸ் a ரைட் பர்சன். அவர் ஸ்டாலினுக்கு வேண்டியவராகவும் இருக்கார். அதனால் கமல் மூலம் எப்படியாவது அவர் வாழ்ந்த பகுதியில் அவருக்கு ஒரு திருவுருவச் சிலையும் அந்த தேவநேய பாவாணர் நூலக வளாகத்தில் இருக்கிற தியேட்டர் ரினோவேட் பண்ணி அப்பா பேர்லேயே அது வழங்கினா கலைவாணர் அரங்கம் மாதிரி அதுவும் ஒரு இதாக இருக்கும். அதனால் இது 2 கோரிக்கையை நான் கமல் மூலம் நிறைவேற்றணும்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நாடகத்துறையிலையும் திரைப்படத்துறையிலையும் பல சாதனைகள் உங்கள் அப்பா பண்ணிச்சிருக்காரு. ஆமாம், இதெல்லாம் முறையாக அவர் ஏதோ பதிவு பண்ணியிருக்காரு, அவருடைய வாழ்க்கை பதிவுகள் ஏதாச்சும் இருக்கு? அது ஒரு பெரிய பதிவு. அதாவது அவருடைய வாழ்க்கையை, அதாவது ஒரு நாடக நடிகர் தன்னுடைய வாழ்க்கையை முதலாக அந்த சுயசரிதையை எழுதியவர் அப்பா தான் அப்படின்னு கலைஞர் அவர்கள் அதனை வெளியிடும் போது சொன்னார். அவர் தான் வெளியிட்டார். ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தில் அவருடைய மணி விழா மிகச்சிறப்பாக நடந்தது.
அதுக்கு வராத அரசியல்வாதிகளும் இல்லை, கலைஞர்களும் இல்லை, எல்லாரும் வந்தாங்க. 1972 26 ஏப்ரல் ஏவிஎம் கல்யாண மண்டபத்தில் அந்த விழாவில் அந்த நூல் வெளியிடப்பட்டது. அப்பொழுது கலைஞர் சொல்கிறாரு, நாடக உலகிலே ஒரு தொல்காப்பியர் உண்டுன்னு சொன்னால் அது வந்து அவ்வை சண்முகம் அவர்கள் தான். அது மட்டுமல்ல, ஏற்கனவே ராஜாஜி அவர்கள் அவருடைய ஔவையார் வேடத்தை புகழ்ந்து சொன்னது இன்றும் என் மனதிலே இருக்கிறது. அதாவது நாடகத்தின் மூலமும் நாட்டிலே நன்மைகளை செய்ய முடியும் என்பதை நிரூபித்தவர் சண்முகம் அவர்கள் அவருடைய நாடக குழுக்களின் மூலமாக. இனி நம் நாட்டில் ஔவையார் என்றால் சண்முகம், சண்முகம் என்றால் ஔவையார் என்று சொன்னார் என்றால் பாருங்கள், முதறிஞர் ராஜாஜி சொன்னது இது. எனவே அத்தகைய புகழ் வாய்ந்த அவருடைய நூலை நான் வெளியிடுவதில் பெருமை அடைகிறேன்னு சொல்லி எனது நாடக வாழ்க்கைங்கிற தலைப்பில் ஒரு நூல் வெளியாச்சு, அப்பாவுடைய சுயச்சரிதை. அதில் வந்து 1900 அவர் பிறந்ததுலேருந்து 25 கிட்டத்தட்ட 1948 வரை எழுதியிருக்கார். அப்புறம் 73 தான் அவர் மறைந்தார், 1973. அப்போ இந்த மிச்சம் மீதி இருக்கிற அந்த ஆண்டுகளில் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறது எழுதுறதுக்குள்ளே இறந்து விட்டார். அப்போ அதனுடைய பாகம் 2 நீங்கள் எழுதணும்னு சொல்லி என்னை கேட்டுக்கிட்டாங்க. பதிப்பகம், வானதி பதிப்பகம். அதை இப்போ எழுதிக்கிட்டு இருக்கேன். 2வது பகுதி வெளியாக போகுது, விரைவில் அடுத்த வருஷம் வெளியாகிடும். அந்த நாடக வாழ்க்கை என்ற அந்த முதல்ல தன்னுடைய சுயசரிதையை பதிவு செய்தவர் ஔவை சண்முகம் அவர்கள் தான்ங்கிறதுல அவருக்கு பேர் இருக்குதுன்னு மட்டும் இல்லை, தமிழ் வளர்ச்சித்துறை, அரசாங்கத்துடைய தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் அது சிறந்த ஒரு சுயசரிதை நூலாக அது முன்னையே பரிசுகள் பெற்றுவிட்டன பல ஆண்டுகள் முன்னாடி. அதே மாதிரி அந்த நூலை வந்து இப்போ அவருடைய மீதி மற்ற நூல்களோடு சேர்ந்து அந்த நூலை வந்து தேச உடைமையாக்கிட்டார் கலைஞர் அவர்கள். முதலமைச்சராக இருக்கும்போது அதை நாட்டுடைமையாக்கி விட்டார். அதுக்கு பரிவு தொகையெல்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த மற்ற நூல்கள்லேயும் அவர் வந்து தன்னுடைய குருவை பற்றி வெளியில் சொல்லணுங்கிறதுக்காக சங்கரதாஸ் சுவாமிகளுடைய மாணவர், 6 வயதில் அவற்றை சேர்ந்த ஒரு மாணவர், அந்த சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு மதுரையில் சிலை வைத்திருக்கிறார்கள். தமுக்க மைதானத்துக்கு முன்னாடி அந்த முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு அப்புறம் தான் வரும், அதுக்கப்புறம் தான் வரும். முதல்ல இவர் சிலை வரும், லெஃப்டில் வரும். அப்படி ஒரு சிலையை திறந்தாங்க. அவர் அமரரான புதுச்சேரியில் கருவடிக்குப்பம்ங்கிற இடத்துல அவருக்கு சமாதி மண்டபம் எழுப்பினார். அப்பா அங்கே சமாதி இருக்குது, சங்கரதாஸ் சமாதி. அதை தவிர அவரை பற்றி ஒரு நூல் எழுதி வெளியில் அவருடைய வரலாறும் தெரியணுங்கிறதுக்காக தமிழ்நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு ஒரு நூல் எழுதி அப்பா வெளியிட்டார், குருவை பற்றி அவருடைய வாழ்க்கை வரலாறு. அதே மாதிரி அவருடைய பாடல்கள் சிலவற்றையெல்லாம் சங்கரதாஸ் சுவாமிகளின் இன்கவி திரட்டுன்னு ஒரு நூலாகவும் வெளியிட்டார். இது அவ்வளவு அப்பா வந்து அவர் குருவுக்கும் செய்திருக்கார். அவருடைய ஆட்டோபயோகிராஃபியும் சிறப்பாக எழுதி அது சிறந்த பரிசு பெற்று நாட்டுடைமையாகவே ஆக்கப்பட்டு விட்டது. அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இது வேற எந்த நடிகருக்கும் கிடைக்காத ஒன்று. நீங்கள் இளையராஜா இசையை பாடியிருக்கீங்க, அவர் பழகிருக்கீங்க. இப்போது இசையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் என்னென்னா இசையமைக்கிறாங்க, அதில் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. பாட்டு எழுதுகிறாங்க இல்லையா, அது புரிய மாட்டேங்குது. அந்த பாடல் வரிகளும் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒன்றும் வேண்டாம், ஒரு பாடல் படத்தில் வெற்றி அடையணும்னா அந்த பாடல் சிறப்பாக எழுதப்பட வேண்டும், அதற்கு கூட்டப்படுகின்ற இசை சிறப்பாக இருக்கணும், அதை பாடுறவங்க கம்பீரமாக அருமையாக பாடணும், அதுக்கப்புறம் அந்த பாடல் காட்சியை சிறப்பாக படம் பிடிக்கணும். இது 4ம் சேர்ந்தாதான் ஒரு பாட்டு ஹிட் ஆகும். இப்படி ஹிட்டான பழைய பாடல்கள் அனைத்தும் இன்றைக்கு பிரபலமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் கண்ணதாசன், வாலி போன்றவர்கள் எழுதினார்கள், எம்.எஸ். விஸ்வநாதன், ராமூர்த்தி, கவி மாதிரி இசையமைத்தார்கள், டி.எம். சௌந்தரராஜன், பி.சி. ஷீலா போன்றவர்கள்லாம் பாடினார்கள். அதை நடித்தவர்களும் சிவாஜி, எம்ஜிஆர் போன்றவர்கள் நடித்தார்கள். இன்றைக்கும் அந்த பாட்டு நிற்கிது. ஆனால் இன்றைக்கி பாட்டில் என்னென்னா நடனம்லாம் வந்தால் கூட சம்பிரதாய நடனம்லாம் கிடையாது, ஃபேன்சி டான்ஸ் தான். அதெல்லாம் டான்ஸே கிடையாது, டான்ஸு, அந்த மாதிரி டான்ஸு. அதுதான் என்னமோ ஜனங்க பார்க்குறதா நினைக்கிறாங்க. ஆனால் ரசிகர்கள் திருப்தியாக இருக்குது. ரசிகர்கள் நல்ல ரசிகர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நாம் கொடுக்கறது இல்லை. அதுதான் இப்போ தப்பு. அவங்க ரசிக்கிறத நான் கொடுக்குறோன்னு தப்பு சொல்கிறாங்க. அவங்க ரசிக்கிறத அவங்க கொடுக்கல, அவங்க வந்து விரும்புகிறத இவங்க கொடுக்கணும். அதுதான் அன்றைக்கி கொடுத்தாங்க. அது மாதிரி நல்ல ரசிகர்கள். ஆனால் பாட்டு இப்போ கம்போஸ் பண்ணுறாங்கன்னா பெரும்பாலும் லிரிக்ஸ் வேல்யூ குறைவாக இருக்குது. ஒன்று, இசையிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பீட் நாய்ஸ் தான் அதிகமாக இருக்குது, தாளக்கட்டு எல்லாமே வந்து இப்போ எப்படின்னா அங்கே ஒரு இசை இருக்குது அது மாதிரி போடுங்கங்கிறாங்க தயாரிப்பாளர்கள். இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டேன் இதை மாதிரி போடுங்கன்றான், அதையே போடுங்க யாருக்கு தெரிய போகுதுங்கிறான். இப்படிலாம் போது இசையமைப்பாளர்களை தொல்லை பண்ணுறான். அதனால் அவங்களால மேற்கொண்டு கற்பனை பண்ணி போட முடியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் உள்ள இசை வரைக்கும் நம்ம அக்செப்டபிள். அது வரைக்கும் ஓரளவுக்கு லிரிக்ஸ் வேல்யூ இருந்தது, மியூசிக்கல் வேல்யூ இருந்தது. அதுக்கப்புறம் வர இசையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப அப்பீலாக ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு பாட்டு, இப்போ இந்த இமான்னு ஒருத்தர் போடுறாரு, இது 1-2 பாட்டு நல்லா இருக்குது, மற்றதும் போடுறாங்க. ஆனால் சிறப்பாக வர்ற பாட்டுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது, பர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு மட்டும் சொல்லலாம். ஆனால்
பாட முடியும். இன்னைக்கு பாட்டையும் என்னால் பாட முடியும், அன்னைக்கு பாட்டையும் என்னால் பாட முடியும்னா அதுக்கு நான் கற்றுக்கிட்ட சம்பிரதாய கிளாசிக்கல் மியூசிக் தான் காரணம். அந்த மரபு வழி இசை இருக்கு பாருங்க, அது தெரிஞ்சவனால எந்த பாட்டையும் பாட முடியும். என்னால் எந்த பாட்டையும் பாட முடியும். கல்யாணம் தான் கட்டி கட்டு ஓடி போகலாமான்னு இப்போ வருதே பாட்டு, இதை பாடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகணும், பாடிட்டு போயிடலாம். அதே சமயத்தில் ஏற்கனவே வந்தது பாருங்க, மலரும் வானிலவும் சிந்தும் அழகெல்லாம் எழில் வண்ணமே, குழலும் யாழிசையும் சிந்தும் ஒலி எல்லாம் குரல் வண்ணமே. இன்னும் குமா பாலசுப்ரமணியம் எழுதின பாட்டு. இது மகாதேவன் மியூசிக், காளிதாஸ் படத்தில் வந்தது. என்ன அருமையான பாட்டு டிஎம்எஸ் பாடியிருக்காரு. அதாவது இந்த லிரிக்ஸ் வேல்யூ அதுதான் இன்றைக்கும் தேவர் படங்களில் பூரா அன்றைக்கி பாட்டு வந்து இன்றைக்கும் கேட்கலாம் இல்லையா? காரணம் என்னன்னா, அந்த எம்ஜிஆரும் சரோஜாதையும் நடித்த அந்த பாட்டு இருக்கே, அந்த டூயட்டுக்கு இணையாக சொல்லவே முடியல. ஏன்னா அதில் மியூசிக்கல் வேல்யூவும் அப்படி இருக்குது, லிரிக்ஸ் வேல்யூவும் ரொம்ப பிரமாதமாக ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாட முடியல இப்போ உள்ள பாட்டு. அதுதான் அன்னைக்கு பாட்டு மாதிரி இருந்தால் உடனே சந்தோஷமாக போய் பாடிடலாம். இதில் என்னென்னா, இப்போ பாட்டு சீனே வந்து ஒரு இடையூறாக இருக்குமோ கதைக்குங்கிற மாதிரி இருக்குது. லேட்டஸ்ட் பிக்சர் வரைக்கும் சொல்கிறேன், அப் டு டேட்டாக நான் அண்மையில் பார்த்த கடைசியில் பார்த்தா இல்லையோ அதில் பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டே வந்து அந்த படத்துக்கு இடையூறாக இருக்குமோங்கிற அளவுக்கு அந்த படத்தில் வந்து காட்சிகள் அந்த மாதிரி, அந்த கதையே அந்த மாதிரி, அதுக்கு பாட்டு தேவையில்லை. இப்படி போயிட்டு இருக்கு இப்போ. ஆனால் ரீரெக்கார்டிங் மியூசிக் இஸ் வெரி எசென்ஷியல். பின்னணி இசை இல்லாமல் படத்தை ரசிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு இன் ஃபியூச்சர் அது போதும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உள்ள பாடல்கள் இந்த மாதிரி பாடல்களுக்கு மெனக்கிடணும்னு இல்லை, பின்னணி இசையே போதும் படத்துக்கு தேவைங்கிறதுனால அதுவே போதும்னு தோணுது. இப்போ நான் கூட நிறைய இசையெல்லாம் அந்த இதிலெல்லாம் பண்ணியிருக்கேன், டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன்னா அந்த பாடல் லிரிக்ஸ் வேல்யூ பார்ப்பேன், அதில் எப்படி இருக்குன்னு. ஒரு தெய்வத்தை பற்றி எடுத்தால் கூட அது மாதிரி இருக்கணும் ஒரு பாட்டு. ஏன் மியூசிக்கில் பாணி ஜெயராம் பாடியிருக்காங்க, டிஸ்கில் டிவோஷனல் சாங் சுஷீலா பாடியிருக்காங்க, மகாநதி சோபனா பாடியிருக்கு, ஜெயஸ்ரீ பாட்டிருக்கேன், இவங்களே என் மியூசிக்கில் பாடியிருக்காங்க, நானும் பாடியிருக்கேன், சாய்பாபா பாட்டெலாம் எடுத்திருக்கேன். ஆனால் அந்த லிரிக்ஸ் வேல்யூ அது மாதிரி இருக்கும். அதான் உண்மை. இவ்வளோ நேரம் உங்களை பற்றியும் கமல் சாரை பற்றியும் உங்கள் அப்பாவை பற்றியும் இவ்வளோ கருத்துக்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களுக்கும் என் வணக்கம்.